அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தினூடாக உங்களோடு இணைந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய தினமும் கூட எமது கலையகத்திற்கு மிக முக்கியமான ஒரு அதிதியை அழைத்து வருகின்றோம். குறிப்பாக சைவ சமயம் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஆழமாக பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதனுடைய வளர்ச்சி, அது இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சவால்கள், சைவ சமயம் உண்மையில் சமயங்களில் முதன்மையாக எப்படி அது மாறியது, அதை தொட்டு பல்வேறுபட்ட சமயங்களோடு ஒன்று பிணைந்ததனுடைய கதை, இலங்கையினுடைய சைவ சமயத்தினுடைய வரலாறு என்கின்ற ரீதியில் பல விடயங்களை பற்றி நாங்கள் ஆழமாக பேச வேண்டும். பல புரிதல்களையும் சில விடயங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எம்மோடு இன்றைய தினம் கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பாக மிக நீண்ட ஒரு முக்கியமான பல விடயங்களை, நாங்கள் தெரியாத அறியாத விடயங்களை அறிந்து கொள்வதற்காகவும் எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் அகில இலங்கை இந்து மன்றத்தினுடைய பிரதி தலைவர் சின்னதுரை தனபால ஐயா அவர்கள், அவரை வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் செல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு பல விடயங்களை பற்றி பேச வேண்டும். அதற்கு முன்பாக உங்களை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை வழங்க முடியுமா? எனது முதல் நான் எனது தாய் தாப்பனுக்கு மரியாதையை செலுத்தி கொண்டு, அதோடு சிவனையும் நினைவு கூறிக்கொண்டு, எங்கள் தகப்பனார் காங்கேசந்துறையிலே வளர்ந்தவர். அவர்களின் தகப்பனார் மலேசியாவிலே ஓடலி என்று சொல்வது அப்போ என்ற மாதிரி அந்த காலகட்டத்திலே அப்போது அந்த ஓடலி வேலையை மலேசியாவில் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது சொல்லுவார்கள், எங்களை ஆட்சி சொல்லுவாள், 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவாராம். எங்கள் பஸ்ஸில் வந்து கப்பலில் வந்து 5.5 நாள் பிடிக்கும்னு சொல்லுவார் மலேசியாவிலேருந்து காங்கிரஸ் வந்ததுக்கு வாரத்துக்கு. அப்போ அடிக்கடி 2 வருஷத்துக்காக வருவார். வந்து அங்கே பணம் அங்கே இலங்கையில் கூட சம்பளம் கிடைக்கும்னு நினைக்கின்றேன். அப்போ அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போய் வர இருந்த ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இருந்தால் போல் அவர் வர வேண்டிய தேதியிலே வர இல்லை. நான் கடிதம் எழுதினாலும் 6-7 நாளை பிறகு தான் கடிதம் வரும். அப்போ வர்றது சொன்ன டேட்டுக்கு அவர் வர இல்லை. அப்போ பார்த்துக்கிட்டு ஒரு 4 நாளைக்கு பிறகு ஒரு செய்தி வந்தது, அவர் திடீரென்னு மாரடைப்பால் இறந்துக்கிட்டாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அப்போ அவர் அண்ணனுக்கு, அவங்க அப்பாவுக்கு 2 சகோதரர்களும் ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. அவர் அமெரிக்கன் மிஷனரி ஸ்கூல்லே காங்கேசந்துறையிலே படிச்சுக்கிட்டு இருந்தார்கள். அதை வெள்ளைக்காரர் தான் அங்கே கூடுதலாக படித்திருந்தார். இலங்கையில் இந்தியாவிலேருந்து ஆசிரியர்கள் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு போக அவங்களுக்கு அந்த அம்மா அங்கே ஆட்சி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வர்ற காசை எடுத்து 7-8 வருஷத்துக்கு பிறகு ஒரு காணியை வாங்கிடுவாங்க. அதான் அவங்களோட கேபிட்டல் அது இருக்கிறது. இப்போது அப்புறம் இவங்க திடீரென இறந்த முறையிலே அவருக்கு கொஞ்சம் பண கஷ்டம் வந்தது. அப்போ அவருக்கு காணி விற்கிறது 2-3 காணி இருந்தது, காணி விற்கிறது விருப்பம் இல்லை, அவர் சொத்தில் வாங்கினது விற்கக்கூடாது. அப்போ ஐயா அப்பாவுக்கு எனக்கு 14 வயசு நினைக்கிறேன், 13-14 வயசு. அப்போ சொன்னார், ஐயா ஆட்சி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நாங்கள் ஒரு காணியை வில்லுங்களே. இல்லை நான் விற்க மாட்டேன் சொல்லி வேறு ஓலை பின்னுறது, சீட்டு பிடிக்கிறது, சின்ன கடை ஒன்று போட்டாங்க, செய்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ கொஞ்சம் கஷ்டம். காலையில் இல்லைன்னா நைட் 10-12 மணி தான் தூங்குவாங்க. அப்போ அவர் எங்களோட அண்ணன் அப்பா கொஞ்சம் 3 பிள்ளைகளே இவர் தான் கொஞ்சம் துடிப்பானவரும், கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செய்வார், கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாம் விளையாடுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், அப்போ நான் உழைக்க போகிறேன். ஆச்சுன்னா இல்லை இப்போ அதை நீ படிக்கக்கூடிய ஆள் இது வேணால் அண்ணன்மார் போட அண்ணன்மாருக்கு அவ்வளோ அசைவு கொஞ்சம் குறைவு, அவன் விரும்பவே இல்லை. அவங்க விட்டு புது பழக்கம் கொழும்புக்கு தான் போகணும் வேலைக்கு. அப்புறம் அவங்க சொல்லிட்டு போட நாங்கள் போகிறேன்னு. அப்போ அவங்க போய் டீச்சர் சொல்லியிருக்காங்க, இப்படி இவர் போகிறாரு படிக்கிறவர். அவர் வந்து வீட்டை சொன்னார், வெள்ளைக்காரனும் ஒரு அம்மா வந்தாங்களாம், ஒரு வெள்ளைக்கார அம்மா வந்து சொன்னாங்களாம், அவரை படிக்க விடுங்க, அவர் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் செய்கிறாரு, அவர் இங்கே படிக்கட்டும், அவர் நீங்கள் வேறு வழியில் ஏதாவது உதவி செய்யணும்னா நாங்களும் பார்க்குறோம் உதவி செய்கிறதுக்கு. அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, இல்லை கிறிஸ்டியனாக மாறுற கதையே போட்டிருப்பாங்க. அப்போ ஆச்சு சொன்னாங்க, இல்லை அது ஒன்றும் நடக்காது, அவங்க அவரையே பார்ப்பாருன்னு சொல்லி. பிறகு ஒரு 1-2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டாமா, ஆச்சு நான் நிற்க மாட்டேன், நான் போகிறேன். யாரோ கொழும்புக்கு போனவரும் எழுதி வந்துட்டார், ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ ஆகுன்னு வந்து. இதெல்லாம் நடந்த காலப்பகுதி எப்போ? 1916ஆம் ஆண்டு. அவர் 1903ஆம் ஆண்டு பிறந்தவர். 16-17 தான் நடந்துச்சு. அப்போ வந்துட்டார் கொழும்புக்கு. வந்துட்டு யாரோ கொண்டு கடையில் இருந்தார், 2 ரூபா சம்பளத்துக்கு போகணுன்னு சொல்லுவார். அதில் இருந்து ராப்பகலாக கஷ்டப்பட்டு 14 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லுவார் ஒரு நாளைக்கு. கஷ்டப்பட்டு ஒரு 12 பிறகு கேஷியர், சேல்ஸ்மேன், கேஷியர், பிறகு மேனேஜர் ஆகி, பிறகு அவர் கல்யாணம் பேசினாங்க அம்மா திலீப்பில். விவாகம் பண்ணிவிட்டு அப்புறம் பிறகு ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பெட்டாவில் கடன் எடுத்து அம்மா உதவி செஞ்சாங்க. கடன் எடுத்து லீலா ஸ்டோர்ஸ் என்ற நிறுவனத்தை
அரசமர சந்தியிலே கடை பிஸ்னஸை ஆரம்பித்தார் 1930ஆம் ஆண்டு. அதுலேருந்து படிப்படியாக ப்ரெஸ் ஹார்ட்வேர் எல்லாம் வந்தது. அதை விட எங்களுக்கு எல்லாரும் அம்மா சொல்லுவாங்க, நான் 10 மகன்மாரை பெற்றேன்னு சொல்லி. 2வது மூத்தவர் 32ஆம் ஆண்டு நினைக்கிறேன். மற்றவர் ஒரு ஆள் இறந்துட்டார் 2வது அண்ணன். அப்போ அவரை நாங்கள் தெரியாது. எல்லோரும் 9 குடும்பம் இப்போ இருக்குது. அப்போ அம்மாவுக்கு வேலை பிள்ளைய பார்க்குறது, பால் கொடுக்குறது, வளர்க்குறது. ஐயாவுக்கு வேலை கொழும்புல. அப்போ லெஃப்டினால் கொஞ்சம் காலம் இருந்தாங்க. அப்புறம் கொழும்புக்கு வந்துட்டாங்க. வந்து கஷ்டப்பட்டு எங்களை பிள்ளையெல்லாம் வளர்த்தது, எங்களை ஆளாக்கி இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் 9 பேர். நான் பிறந்ததில் 8வது, வளர்ந்ததில் 7வது குடும்பத்தில் இருக்கிறேன். நான் 7வது மகனாக. இப்படி ஒரு சூழலிலே வளர்ந்து இந்த சைவ சமயத்தின் மீதான ஈர்ப்பு என்பது எப்படி வந்தது? அது எங்களோட தகப்பனார்லேருந்து வந்தது. அவர் வந்து இருக்கிற கொஞ்ச காலத்திலே கப்பித்தாவத்தை கோயிலில் அவருக்கு ஈடுபாடு வந்தது. கப்பித்தாவத்தை பால செல்வ விநாயகர் ஆலயத்திலே அவர் அந்த நேரத்தில் வேறு பிரச்சனை இருந்தது அந்த கோயிலில். புத்த சமயமாக்கள் வெளியாக்கள் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த நேரம் பார்த்து ஒரு ஹாமதுரு புத்த சமயத்தை சேர்ந்த ஆமதுருவார் சிலையை கொண்டு வைக்க வந்திருக்காரு. அப்போது அவருக்கு அந்த பிரேமதாசோடு கொஞ்சம் தொடர்பு இருந்துச்சு. அவர் ஒரு பையனாக இருந்தார், 15, 20, 17 வயசாகும். அப்போ அந்த டைமில் எங்களை ப்ரெஸ் இருந்தால் அப்போ ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ப்ரெஸ்லேருந்து வர ஒரு சின்ன சின்ன வேலைக்கு வருவாராங்க. அவர் எங்களோட வீட்டுக்கும் ஒரு 100-150 மீட்டருக்கு அங்கே தான் அவனோட வீடு இருந்தது. லோ காலேஜுக்கு பின்னால், நாங்கள் லோ காலேஜுக்கு முன்னால் எங்களோட வீடு சென்ட் செபஸ்டியன் இல்லை. அப்போ அதில் ஒரு நட்பு அவருக்கு கிடைச்சிது. சகோதரர் மாதிரி அவர் இப்படி வந்து பேசுவார். அவர் தண்டை வேலையை செய்துட்டு போவார். சிங்களம் அண்ணன்ட்ட வந்து இங்கிலீஷ் படிப்பார். அண்ணன் ஆனந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். A level படித்து லோ காலேஜுக்கு போயிட்டு இருந்தார். அப்போ அவரோட சிங்களம் படிப்பார். அவர்கிட்ட கேட்டு இங்கிலீஷ் படிச்சுக்கிடுவார். தெரியாத கேட்டுக்கிடுவாங்க. அவர் நல்ல சிங்களத்தில் நல்ல தாம்பாசலையில் அந்த கோல்டு மெல் அடிச்சுன்னு சொல்லுவாங்க, கோல்டு மெல் எடுத்துன்னு சொல்லி. அந்த நட்பு அது வேறு, அது ஒரு நட்பு இருந்துச்சு. அப்போ அதில் தான் அவர் ஒரு நாள் வேறு கூட்டிகிட்டு போயிட்டு அது ஆம்பூர் சொன்னாங்க, இதெல்லாம் இது தமிழ் கோயில் 2 கோயில் வந்து அப்போ சிவன் கோயிலும் வந்துட்டு இது சிவன் கோயிலாம் வந்திருக்குது. நீங்கள் கோயில் 2 கோயில் இருக்குது, தயவு செய்தில் ஒன்றும் நீங்கள் தலையிடக்கூடாது. இல்லை நாங்கள் போய் அப்படி ஐநக்க பில்லு மாற்றி என்ன இன்னும் சொல்லியிருக்காரு போல. அவசரம் எல்லாருப்படி செய்யக்கூடாது, நீங்கள் பிரச்சனை வரும் என்று சொல்லி அப்புறம் ஒரு மாதிரி அவரை ஆக்களை கொண்டு தான் கலைச்சி விட்டாங்க. அதிலே அவரோட தொடர்பும் இருந்துச்சு. அந்த பௌத்தாக்களோட தொடர்பும் ஐயாவுக்கு வந்து கோயில் ஒன்று போதி இருந்துச்சு பக்கத்தில். அதில் இன்னும் தொடர்புகள் கிடச்சிது. அதோட அவர் நண்பர்கள் இருந்தாங்க, சகோதரன் மாதிரிலாம் பிள்ளைங்கினாங்க. அது ஒரு அனுபவம் அவருக்கு. அதே தொடர்பில் தான் இந்த சைவத்துக்கும் எங்களோட கோயிலுக்கும் பிறகு கதிர்காம தொண்டர் சபை யாத்திரை தொண்டர் சபைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது கோயிலுக்கு பக்கத்துலேயே. அதுக்கு ஒரு மாத்திரையில் ஒரு மடம் இருந்துச்சு, கட்டினாங்க பில்டிங் ஒரு ஆளோட காணியில். திருக்கேஸ்வரத்தை ஒரு மடம் நடத்தினாங்க. அப்போ சின்னல எங்களையும் கூட்டிகிட்டு போவார். அங்கே வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் காப்பித்தாவாதே போவோம். நாங்கள் பிரதர்ஸ் கொஞ்சம் பேர் போவோம். நாங்கள் 9 பேர் தானே, அதில் ஒரு 4-5 பேர் காரில் ஏறிடுவோம். யார் கோயிலுக்கு வரேன்னு கேட்பாங்க, உடனே காரில் ஏறி 4-5 பேர் ஏறிடுவோம். உங்களுக்குமே ஒரு குழந்தை பருவத்திலிருந்தே இந்த சமயத்தின் மீதான ஈர்ப்பு என்பது அதிகரிக்கிறது. நாங்கள் அதில் நாங்கள் தவண்டது பால செல்வர் ஆலயத்தில் தான். 31ஆம் தேதி கூட அம்மா பிள்ளையாருக்கு வளர்த்திடுவா. எப்படி இருந்தது ஆசீர்வாதமும் அந்த ஈர்ப்பும் இருந்தது? எப்படி இருந்தது அந்த காலகட்டம்? பல்வேறுபட்ட பிரச்சனைகள். ஒரு பக்கம் பிரித்தானியாவினுடைய ஆட்சிக்கிலே சுதந்திரம் பெறாத ஒரு இலங்கை, அதில் தமிழை வளர்க்க வேண்டும், சமயத்தை வளர்க்க வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உண்மையில் இந்த தலைநகரான கொழும்பிலே எங்களை பழக்கப்படுத்துவதே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு ஒரு பாரிய சிக்கல்கள் காணப்பட்டது. தொழில் முனையாக பல்வேறுபட்ட மாவட்டங்களிலிருந்து நீங்கள் கூறியது போல கொழும்புக்கு இந்த பெட்டா போன்ற பகுதிகளுக்கு வந்து தொழில்களை ஆரம்பித்து இப்பொழுது நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்டிலே பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை கடைகளுக்குமான ஒரு வரலாற்றை எடுத்து பார்த்தோமாக இருந்தாலும் கூட அந்த காலப்பகுதியில் தான் தமிழர்கள் கொழும்புக்குள்ளே அதிகமாக செறிந்து வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்த ஒரு காலகட்டமாக இருந்த ஒரு காலப்பகுதி. அந்த ஒரு தருணத்தில் சமயத்தை வளர்ப்பது, அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது, ஆலயங்களிலே தொண்டு செய்வது என்பது பாரிய சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருந்திருக்கும் தானே? அந்த அனுபவம் எங்கள் தகப்பனார் தான் கிடச்சிது. அப்போ நான் கொஞ்சம் 53ஆம் ஆண்டு தான் பிறந்தேன் நான். ஆனால் அவர் சொல்லுவார் எனக்கு, சொல்லுவாங்க, கேள்விப்படுறோம், அங்கே பிள்ளைங்குவாங்க, நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ப்ரெஸ்ஸுக்கு வருவாங்க, கடைக்கு வருவாங்க. அப்போ அந்த அனுபவத்தின் ரீதியாக பார்க்க எங்கள் தகப்பனார் சொல்வதை நாங்கள் முதல் கூற வேண்டும். அப்போது அவர்கள் ஊர்களிலே மதமாற்றம், அதாவது உங்களுக்கு வெள்ளைக்காரர்கள், கிறிஸ்டியன்ஸ், கேத்தலிக்ஸ் அவங்க பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள், பாடசாலைகளை. அதில் ஒரு எங்களோட சிங்கள மக்களுக்கு ஒரு மனத்தாக்கல் இருந்துச்சு. ஆனால் அதில் செய்து வெள்ளைக்காரங்க என்னென்னா வடக்கு கிழக்கிலே கூடுதலான நல்ல பள்ளிக்கூடத்தை அமைச்சார்கள். இந்த டவுன் சவுத்திலும் பார்க்க ஏதோ தெரியல, அவர்கள்
சொல்லுவாங்க டிவைட் அண்ட் ரூல், அந்த மாதிரியான ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. அதோட கஷ்டப்பட்ட ஆளுக்கு உதவி செய்தால் நல்லா வேலை செய்வாங்க, நம்பிக்கையாக வேலை செய்வாங்க. அதே நேரத்தில் மதம் மாற்றலாம் என்ற ஒரு முற்போக்கு சிந்தனையும் இருந்தது. எல்லாம் இருந்து தான் தமிழாக்கள் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ அது ஒரு சிங்களாக்களுக்கு ஒரு மனதில் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அது தமிழாக்களுக்கு ஒரு சொல்லி இல்லை, அவங்கள முடிவு, அது அவங்க செய்த. அப்படி தான் பல ஊர்லேயும் செய்திருக்காங்க. அப்போ அதில் எங்களுக்கு கூட சந்தர்ப்பம் கிடைச்சிது எங்கள் படிக்கிறதுக்கு. எங்களோட தமிழ் மட்டக்களப்புலையோ யாழ்ப்பாணத்துலேயோ அப்போது மலையத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு வந்தேன். அப்போ தொடக்க பழக்கம் என்ன, அவங்க கூட தொழிலுக்கு தான் வந்தாங்க கூடுதலாக இந்தியாவில் இருந்து, அவங்க தான் கூட்டிக்கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ரீதியிலேயே அந்த சவால்கள் இருந்துச்சு. அந்த நேரம் பௌத்த சவால்கள் எங்களுக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் அரசாங்கம் கிறிஸ்டியன் அரசாங்கம், கத்தலிக் இருந்துச்சு, கிறிஸ்டியன் ஆங்கிலிக்கன் எல்லாம் இருந்தாங்க. அப்போ எங்களோட சவால் வந்து அவங்கள சமாளிக்கிறது. சண்டை பிடிக்கவும் மேலாது. அவங்க தான் அரசியல் தலைவர், அவங்க தான் அரசனும், அவர் தான் பொறுப்புமே அவங்க கையில தான் இருந்துச்சு. ஆனால் அந்த நேரம்தான் ஆர்மோ நாவலர் உதித்தார். ஸ்ரீ ஆர்மோ நாவலர் அவர் பிறந்தார். ஆங்கிலத்தில் படித்தார். அன்றைக்கி கிறிஸ்டியன் ஸ்கூல்லாம் படிச்சிருக்காரு. அவர் வந்தார். ஆனால் அவர் மதம் மாற்றத்துக்கு விருப்பப்பட மாட்டார், ஒரு விடவும் மாட்டார். ஆனால் ஒரு நேரத்தில் அவங்க அவரோட அந்த தமிழ் ஆங்கில வல்லமையை கொண்டு அவரை பைபிளை மொழிபெயர்த்தாங்க. அப்போ அவர் மொழிபெயர்த்து கொடுத்தார். இன்று வரை அந்த பெருமை அவருக்கு இருக்குது. ஆனால் அவங்களோட நோக்கம் அதை மொழிபெயர்த்து அவரே வச்சு பேர் மதம் மாற்றுறது. அது அவங்களோட கொள்கை. அது மாற்ற முடியாது. அவங்களோட கொள்கை. அதுக்கு தான் வந்திருக்காங்க. வியாபாரம் செய்கிறதுக்கும் மதத்தை பரப்புவதற்கும் ஆங்கிலத்தை பரப்புவதுன்னு சொன்னால் அது ஆங்கில பரப்புவது நோக்கம் இல்லை, அவங்களை கொண்டு வேலை செய்விக்கிறதுக்கு. அதான் அவங்களோட வந்ததாளுக்கு தான் அவங்க வெள்ளக்காரன் வேறு நாட்டு விட வர்றாங்க, அது அவங்களோட வேலை. அப்போ அந்த நேரத்தில் தான் ஆர்மோ நாவலர் உதித்தார். அவர் பார்த்தாரு, அப்படியே நான் பைபிளையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டேன், இவன் என்னை வச்சு பிறகு கூப்பிட்டு அவருக்கு வேறு எல்லாம் சொன்னாங்களா, அப்படி செய்யுங்க, நீங்கள் இப்படி படிங்க, நான் உங்களுக்கு ஜாப் தாரேன். அப்போ அவருக்கு அந்த உள்நோக்கம் தலையில் நல்லா பதிந்தது. அதை அவர் சவாலாக எடுத்தார். அந்த துணிச்சல், அந்த தியாக சிந்தனை எல்லாருக்கும் வராது. ஏனென்றால் நாயன்மாருக்கு, உங்களுக்கு தெரியும் சைவ சமயத்திலே நாயன்மார்களுக்கு அது வந்தது, அந்த அருள் கிடைச்சிது. ஆனால் இவருக்கு முயற்சியாலும் இந்த சவால்களாலும் அவர் அந்த ஒரு ஸ்பிரிட்னு சொல்லுவாங்களே, உணர்ச்சி, அது அவருக்கு ஏற்படுத்திச்சு. அப்போ பிரம்மச்சாரியார் இருந்து சைவத்துக்காக அவர் நிறைய பணி பண்ணியிருக்காரு. அவர் அந்த நேரத்தில் ஆர்மோனாவர் பிறந்த விடியல்னு சொல்லுவாங்க. இருந்தாட்டி நாங்கள் கிரத்தாளர் 5-10% தான் மாறினாங்க. இப்போ சந்தர்ப்பம் கிடைச்சும். ஆனால் ஆர்மோனாவல் இருக்காட்டி அவருடைய போதனைகள், அவர் செய்த தியாகங்கள், அவர் செய்த வேலைகள், சைவ உணர்வுகளை தாக்கலை தட்டினது இல்லாட்டி ஒரு 40-50% மக்கள் மாறி இருப்பாங்க. ஏன்னா அந்த செல்வாக்குள்ள நேரம் படிக்கிறதுக்கு, தொழிலுக்கு எல்லாம் கொடுத்து முயற்சி செய்து கொண்டிருந்தாங்க. அவரால் தான் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் போயிட்டு தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் ப்ரெஸ் ஆரம்பித்தார், பாடசாலை ஆரம்பித்தார், சைவ பாடசாலைகள் இலங்கையில் செய்த மாதிரி அங்கேயும் போய் செய்தார். அங்கேயும் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டார். இல்லாட்டி அங்கேயும் நிறைய பேர் மாறி இருப்பாங்க. அப்போ அந்த சவால்கள் எங்களுக்கு கிடைக்கல. ஆர்மோனாவில் தான் அதை செய்தார். அவர் பெரியவர். அவரே நாங்கள் ஒரு நாயன்மாரை தான் பார்க்கணும். இலங்கையில் பிறந்த ஒரு நாயன்மார், சைவத்துக்காக, தமிழுக்காக, எங்களோட கலாச்சாரத்துக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை செய்தார். ஆனால் இப்போ சிலர் மறந்து போயிருக்கிறார்கள், அதை மறந்து விட்டார்கள். ஏன்னா நாங்களும் சிலரை பெற்றோரே மறக்கிறார்கள் சிலர்கள். நிச்சயமாக சொல்லுவோம், ஆனால் எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் பெற்றோரே மறந்துட்டாங்க. பெற்றோர் என்னது உங்களை சொல்லிக் கொடுத்தாங்க, நல்ல பழக்கம் சொல்லிக் கொடுத்தாங்க, அதெல்லாம் மறந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்போ நிகழ்காலம் என்று சொன்னால் கடந்த கால வரலாறு என்பது உண்மையிலேயே மறக்கடிக்கப்படுகிறது. அல்லது இவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு பாதையை யாரும் வளர்க்கவில்லையா என்கின்ற ஒரு சந்தேகமும் எழுவது தான். அப்படியும் இருக்குது. இந்த நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், நாங்கள் என்ன உலகத்திலே வாழ்கிறோம், நவீன உலகத்தில் தொழில்நுட்ப ரீதியான ஒரு மிகப்பெரிய. அப்போ எல்லோருடைய மனங்களும் படிக்கணும், வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும். அவன் பழையவர்களோட அந்த ஒன்றும் இல்லை, நோக்கம் இல்லை. நாங்கள் எங்களுக்காக வாழணும், குடும்பத்துக்காக வாழணும், ஊருக்காக வாழணும், எங்கள் கலாச்சாரத்தை பேணி வாழணும், சமயத்தை பேண வேண்டும், சைவ சிந்தனையோடு இருக்க வேண்டும். சைவ சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா சைவன் இல்லை, சைவன் மாதிரி நாங்கள் உணர்வோடு வாழ வேண்டும். அந்த எங்களுக்கு இப்போ இல்லாமல் இப்போ இளம் சமுதாயம் என்ன மோசமாக இருக்கிறாங்க. எங்களோட சமுதாயத்திலே அப்படி இதுக்கு வந்துடுது. எங்களோட 2வது 3வது ஸ்டேஜ், இப்போ நாங்கள் 3வது 4வது ஸ்டேஜில் இருக்கிறோம். அதுலேயே அந்த உணர்வு வந்து கொண்டிருக்குது. பணம், தொழில், குடும்பம்,
செல்ஃபிஷ்னஸ், அதாவது சுயநலத்தோடு உண்மையில் இருக்கத்தான் வேணும். சுயநலம் இல்லாமல் இல்லை. சுயநலம் தான் 90% இருக்கக்கூட. நாட்டை பற்றி யோசிக்கணும், ஊரை பற்றி யோசிக்கணும். நிகழ்காலம் ஒரு பரபரப்போடையே சுழன்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக மதம் என்று நினைத்து கொண்டு நாங்கள் பல விதங்களை பேசும் பொழுது இந்து மதத்தை பொறுத்தவரையில் பல விடயங்கள் இருக்கின்றது. விரதங்கள் இருக்கின்றது, திருவிழாக்கள் இருக்கின்றது, நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று வரை அவைகளை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான விரதங்கள் என்பது இன்று வரை இந்து மக்களால் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விரதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான முறைகள் இருக்கின்றது. அவைகளை அவர்கள் பேணி வருகிறார்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் இதை சரியாக ஒரு நெறிப்படுத்த பல சங்கங்கள் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக உங்களுடைய சங்கமான இந்த அகில இலங்கை இந்து மாமன்றத்தை எடுத்துக்கொண்டுமாக இருந்தாலும் கூட 1955ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு 65 வருடங்களாக உயிர்ப்புடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. இதனுடைய வரலாற்றை சொல்ல முடியுமா? ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? அகில இலங்கை இந்து மாமன்றம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும், ஒரு சங்கத்தினூடாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எப்படி உயிர் பெற்றது? எங்களுக்கு கூட போனால் இலங்கையிலே நாங்கள் எல்லோரும் மதம் என்பது எங்கள் சமயம். மதம் என்றது நாங்கள் வேறு வேறு கருத்துக்கள் சொல்வார்கள். நாங்கள் எங்கள் சைவ சமயம் இரண்டால் சிவனை கொண்ட சமயம், பழைய சமயம், பழைய வழிபாடு, எங்களோட கலாச்சாரம், தமிழர்கள். அப்போ அந்த முறையில் நாங்கள் சைவ சமயம் கூறுவது தான் சரியானது. ஆனால் இந்துன்னு சொல்லிக்கொள்வோம் சைவ சமயம். ஆனால் அந்த நேரம் எல்லாம் சைவ நெறி பாடசாலை, சைவ பாடசாலைகள் அந்த பேர் தான் இருந்தது. வேறு ஒரு பேரில் எனக்கு மறந்து விட்டது. அந்த பேர்லாம் வந்தது. பிறகு அந்த இந்துன்றது வந்தது. இந்துன்றது அவங்க சமயத்தை நாரா பிரித்து எல்லாத்தையும் சேர்த்து இந்துன்னு சொன்னார்கள். இந்தியா என்ற சொல்லிலேன்னா இந்து வந்தது. அப்போ நாங்கள் அதை பாவித்துக் கொள்கிறோம். அதில் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒற்றுமைக்காகவும் எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா சிலது இப்போ ஒரு சமயமாக ஒரு வழிபாடாக இருந்தது. இப்போ நிறைய வழிபாடுகள் வந்து இருக்கிறது. சிவன் குடும்பத்துக்குள்ளேயே நாளாக பிரிச்சிருக்காங்க. அதோட விஷ்ணு வந்திருக்காரு. அது பிரச்சனை இல்லை. அது நாங்கள் எங்களோட கடவுள் அது. ஆனால் கடவுள் இல்லாதவரும் கடவுள் மாதிரி நடித்து கொண்டு பெரிய அட்டூழியங்கள் செய்கிறார்கள். அதுதான் மிச்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம். அப்போ அந்த இதிலே அந்த நெறியிலே வரும்போது முந்தினது என்னது? எல்லாரும் என்ன கும்பிடுவாங்க? நாங்கள் சுகமாக இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். எமது சமயத்திலும் கூட இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க என்று தானே படித்தோம். சமயம். இப்போ நான் பெரிய அறிவாளி இல்லை, சரி சித்தாந்த நான் படிக்கவே இல்லை, நான் பெரிய மேடப்பச்சாளர் இல்லை. நாங்கள் அனுபவ ரீதியாக, சேவை ரீதியாகத்தான் நான் ஒரு சிவதொண்டனாகத்தான் என்னை பார்க்குறேன். நான் பெரிய அறிவாளின்னு சொல்ல மாட்டேன், பெரிய ஞானின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது ஞானியர் கடவுள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் அதுக்கும் தியாகம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு வழியிலே தியாகம் செய்ய வேண்டும். பிஸ்னஸை விட்டுட்டு இதில் செய்கிறார்கள், சில பேர் ஹொபியாக செய்கிறார்கள், சிலர்கள் ரிட்டையர் பண்ணி போட்டு செய்கிறார்கள். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேயே அந்த சந்தர்ப்பம் போன வழியில் போனால் அவர் கூட்டிகிட்டு போவார் என்ன. நான் தான் 7வது மகன். ஆனால் எனக்கு என் குடும்பத்திலே எனக்கு தான் கூட சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஏன்னா அந்த நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு அது கொஞ்சம் ஈடுபாடு. எங்களோட அப்பா அதை அமைச்சு கொடுத்தார். உங்களுக்கு அப்படியான ஒரு சூழலே கிடைக்கப்பட்ட. ஆமாம். இப்போ எங்களோட அண்ணன் மாதிரி 4-5 பேர் பணி பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையே கூட வந்து அதை விட நாங்கள் இந்து சமயம், சைவ சமயம் மக்களோட பிளங்குவோம். குறிப்பாக பௌத்த சமயம். என்னென்னா எங்களோட அப்பாட கடைக்கு பக்கத்தில் அரசமர சந்தி பக்கத்திலே ஒரு 40 மீட்டர் தான் இருக்குது எங்கள் இதில். அப்போ அதுலேயே அவருக்கு புத்தரசிலேயே போய் கும்பிடணுமென்று ஒரு ஆர்வம் வந்துச்சு. அரசாங்கம் அதோட கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அங்கே வெள்ளக்காரன் பெரிய பிரச்சனை பண்ணான். அரச மரத்தை வெட்ட வந்துட்டான் அவருக்கா. அப்போ 40ஆம் ஆண்டு அளவில். அப்போ அவர் தான் பேச மாட்டாங்க, இவரை தான் அனுப்புவாங்க, போய் பேசுங்க, நீங்கள் இங்கிலீஷ் பேசுங்க, போய் பேசுங்கன்னு. அவர் சொன்னால் என்னது நான் பேசுகிறேன், நீங்கள் என்னது நீங்கள் வாங்க எங்களோட. நான் சொல்லிடலாத. அவன் சொல்லுவான் நீ இந்து ஐயோ கம்மியான என்ன சொல்கிறது. அப்போ அவர் கூட்டிகிட்டு போய் பேசுவார், வெட்ட வேணாம் அப்படின்னா. அந்த வெட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்ததுன்னா அந்த மாடுகளை கட்டுவாங்க, காளை மாடுகள். அதே நேரத்தில் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறது ஒரு பக்கம் மாட்டு கருத்தை, மற்றது ட்ரெயின் 90% ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சாப்பாடாக இருக்கலாம், ஹாபர்லேருந்து இருக்கலாம். பிறகுதான் வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு. 80ஆம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் வெஹிக்கிள் வந்துச்சு. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மிகப்பெரிய அளவில் இலகுவாக பயன்படுத்தக்கூடியது, கிடைக்கக்கூடியதாக இருந்தது இந்த மாட்டு வண்டி. வெள்ளக்காரன் கொஞ்சம் லொரியெல்லாம் வந்தது. அப்போ அதெல்லாம் வந்து கட்டி அதை துப்புரா இல்லாமல் பண்ணிடுவாங்க. வைக்கல் போடுவாங்க, புல் போடுவாங்க, அப்புறம் சாணகம் இருக்கும், அது ஜலம் வரும். அப்போ சிதம்பி போயிருக்கும் சுத்தவர். இவங்க வந்து சொன்னதும் செய்ய மாட்டாங்க. யார் செய்கிறது, சமித்தியும் இல்லை, சங்கம் இல்லை, அப்படி பிரச்சனைகள். அப்போது வந்து அவங்க வந்து வெள்ளைக்காரன் சத்தம் போட்டு போவான்.
ஒரு வெள்ளைக்காரன் வருவான், மற்றவன் லோக்கலாக வந்து வெட்ட போகிறோம் நீங்கள் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனால் ஒரு தடவை செய்ய மாட்டாங்க. அப்போ ஒருக்கா வெட்ட வந்துட்டான், வெட்டுறதுக்கு ஆயத்தமாக ஒரு வந்துட்டாங்களாம். அப்போ ஒரு தடவை சொன்னால் போய் கதைங்க வெட்ட போகிறாங்க, நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்லி. இல்லை நீங்கள் வாங்க, கல்பர் சொன்னார் இப்படி தான் விஷயம், இது புனிதமான மரம், நீங்கள் வெட்டக்கூடாது. நீங்கள் இப்போ புனிதமான மரத்தை நீங்கள் புனிதமாக வைக்கிறீங்க இல்லையே, நாங்கள் இத்தனை தடவை வந்து சொல்லிட்டு போயிருக்கோம், கேட்கல தானே வந்து வந்தேன். அப்போ பிறவர் பேசுவேன். அப்போ சொன்னால் எனக்கு தெரியாது, நீங்கள் போயிட்டு டவுன் ஹால்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீட்டில் இருந்தாங்க டவுன் ஹால், அப்போ போய் வெள்ளைக்காரருக்கு அவனை போய் பேசுங்க. அப்போ இவர் தான் நீங்கள் வாங்கினா நீங்கள் போகணும் எல்லாம் கூட்டிகிட்டு போனார். இப்படி போய் சொன்னார், இதான் விஷயம், கொஞ்சம் இவங்களோட பிள்ளை தான், எனக்கு க்ரோசரி ஷாப் இல்லை, எனக்கு தொடர்பு இல்லை, மாட்டுக்கறதுக்கு எனக்கு தொடர்பு இல்லை, எனக்கு பக்கத்துலாம் இருக்குது. அதுபடியாக போயிட்டு அவங்கள பேசினாங்க. அப்போ அவர் சொன்னார், அப்போ நீங்கள் தான் அடுத்த ஊர் வந்தால் நீங்கள் தான் மறுமொழி சொல்லணும். நான் மறுமொழி சொல்லணும், நாங்கள் சொல்கிறேன், உங்களுக்காக பேசுகிறேன். நிச்சயமாக. அப்போ பேசிட்டு பிறகு 2ஆம் முறையும் பிறகும் திருப்பி வந்தாங்க விட்டுறதுக்கு. அதுக்கு பிறகு சொன்னாலும் சரி வராது, லைட்டை ஒன்று போடுங்கன்னு சொன்னாங்களாம். இருட்டாக நைட்டில் 6 மணி அப்புறம் இருட்டு, அதில் அந்த இடத்துல லைட் இருக்கே இல்லை. அப்புறம் லைட்டை கொண்டு கடையிலேருந்து வயரை போட்டு லைட்டை கொடுத்தாரு. அப்படி அதுலேருந்து அவர் அதில் இன்வால்வ் ஆகிட்டார். மதத்துக்கு மாறியில் இது ஒரு அந்த சூழ்நிலை பிரச்சனை, மத பிரச்சனையாக அவர் பார்க்கல. அவர் பார்த்தாரு, ஆனால் உண்மையாக அதுலேருந்து தான் அந்த பௌத்த இதோட கொஞ்சம் ஈடுபாடு வந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணாருங்க, நியூலீலா ப்ரெஸ்ன்னு சொல்லி ப்ரெஸ் அச்சகத்தை தொடங்கினார். அதுலேருந்து அப்போ சிங்களாக்கள் வந்து புத்தகம் அடிக்க வருவாங்க, கவிக்காரங்க வருவாங்க, கத்துருவாக்கள் வருவாங்க, பலரோடு பழக்கங்கள் நிறைய பழக்கம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அது அரசமாரும். அப்போ அந்த பௌத்த சமயத்தோட தொடர்பு வந்துச்சு. அப்போ அவர் பேசுவார், ஆக்களோடு பேசுவார். அந்த சமிதியில் ஒரு முதலாவது ட்ரெஷராக அவர் தான் போட்டாங்க. அப்போ சொன்னால் நான் பௌத்தம் நீங்கள் செய்வதாங்களுக்கு வேணும், நீங்கள் தான் பௌத்தமாக பார்த்துக்கிட்டீங்களேன்றது ஃபர்ஸ்ட் அந்த கமிட்டியை போட்டதுலேருந்து அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. நீங்கள் கமிட்டியோட போட்டு ஒரு கமிட்டியில் அவன் கோஆர்டினேட் பண்ணல, எல்லாத்தையும் சும்மா போய் கதைக்கையில் தானே பல பிரச்சனைகள். அதுலேருந்து அவருக்கு அந்த அனுபவம் கிடைச்சிது. அப்போ அந்த நட்பு கிடைச்சிது. ப்ரெஸ்ஸால் வந்து அப்போ எல்லாரோடையும் பேசிக்கொள்வார். அரசியல்வாதிகள் வந்தாங்க போஸ்டர் அடிக்கிறதுக்கு, ஃபிலிப் குணவர்தன, என்எம் பெர்ரா வருவார், பிரேமதாச வருவார், தண்டி சேனநாயக்க, மற்றது செல்வநாயகம் ஐயாட இந்த கேஸ் தான் அவர் எலெக்ட்ரேட். எங்களோட அம்மாவோட எலெக்ட்ரேட் வந்து தெல்லிப்பளை. அம்மாவோட கதையை சொல்லல, அம்மா கல்யாணம் முடிச்சு அது தெல்லிப்பளை. அப்போ அதுலேருந்து அவர் அப்போ அவருக்கு எல்லோரும் பணி பண்ணுவார். அரசியலுக்கு மேலே அதான் தெரியாது, இங்கே இருக்கீங்க நாங்கள் கூட அவங்களோட தான் அடிக்கடி பழங்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த நட்பு கிடச்சிது, அரசியல் நட்பு, பௌத்த சமய நட்பு, ஐயர்மார், பிராமணர்கள், அவர்கள் நட்புகள். என்ன ப்ரெஸ் இருந்தது, லோ காலேஜில் இருக்கிறார்கள், எல்லா பிரிண்டிங்கும் அங்கே தான் வருவாங்க. தமிழ் சங்கம், இந்து சங்கம் 2 இருந்துச்சா, பாப்பா சொல்லுவார். அனைவரோடுமே பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இப்போ எல்லோருக்குமே இந்த அனுபவம் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, கிடைச்சிருக்கு. ஆக்கள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. எங்கட நாங்கள் ஐயான்னு தான் சொல்லுவோம், அவர் அப்பான்னு சொல்லுவோம், அந்த காலத்துக்கு ஐயான்னு தான் சொல்லுவோம், அம்மானு சொல்லுவோம். அவருக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் அரசியல் சமய விதமான அப்பா சொல்லுவார், அப்பா பேசுவார் ஆக்களோடு சொல்லுவாங்க. அப்போவே அந்த ஒரு 40ஆம் ஆண்டுலேயே கொஞ்சம் கொஞ்சம் துவேச கதைகள் வரும். சேப்பன் ராமநாதன் ஐயாவில் இருந்தார், அவருக்கும் ஒரு சவால்கள் வந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், பார்த்தாரு, அவர் சொன்னார், சிங்களாக்களும் நாங்கள் தான் 90%, சிங்களம், தமிழ், இந்து, சைவம். கத்தலிக்ஸ் இருந்தால் 10%, 15%, 85% சொல்லுவோமே, நாங்கள் தான். அப்போ அவங்க ஐயா சொல்லுவார், நாங்கள் 2 பேரும் ஒத்துமை இல்லாட்டி பிற்காலத்தில் பிரச்சனை வரும். எனக்கும் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி. உங்களுக்கும் கூட உங்களுக்கு வைத்த பெயரிலேயே ஒரு சிங்கள கலப்பு என்பது இருக்கிறது. எனக்கு மட்டுமில்லை, அங்கே அண்ணன் வந்து 43ஆம் ஆண்டு பிறந்தார். அப்போ பார்த்தாரு, இதுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது உதாரணமாக என்ன செய்யலாம்ன்று ஒரு சிங்களாவோட கதைச்சார். மற்ற சிங்கள නමත් ආසයි. ඇයි මේක පෙන්වන්න ඕනේ. දෙමළ එක්කෙනෙක් සිංහල නමක් තියෙන්න පුළුවන් නම් ඒකේ පොඩි එක මුතුවක් තියෙනවා. හොඳ මේකක් තියෙනවානේ. එහෙම කියලා එයා කිව්වා, එහෙම කියලා එහෙනම් මම තියෙන්න මගේ අනිත් එන පුතාට මම සිංහල නමක් තියන්න ඕනේ කියලා. එයා කිව්වා එහෙනම් මම කවියක් ලියලා දෙන්නම්, ඒ වෙලාවට කියන්නකෝ කෙල්ලේ කවනක්ද, කෙල්ලේ නමක් තියෙන්න බෑ. කොල්ලා කියලා දැනගත්තම පස්සේ කියන්න நான் எழுதித்தாரன் என்ன சொல்லி தேசபந்துன்னு சொல்லி, தேசபந்து இல்லை ரெனரோல் பழைய கவிக்காரர். அவர் தான் அம்மா அந்த டைம் வந்து அண்ணன் அம்மா பிள்ளை பெறத்துக்காக தாயிட்ட போவாங்க. ஊரில் முதல் 5 பேருக்கு ஊருக்கு போனாங்க. எல்லாம் அது வழக்கம் இருந்துச்சு. அம்மா இருக்கிற ஊருக்கு தான் போவாங்க. பிள்ளை பெறத்துக்கு, பிள்ளை பேருக்கு 4-5 மாதம் போய் இருப்பாங்க, சாப்பாடு எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. அப்போ அங்கே தான் பிறந்தார், தெல்லிப்பளையில். அப்போ அவர் வந்தார், அங்கே அவர் கூப்பிட்டார் ஐயா வந்து ஒரு கவிதையிலே தான் சொல்லி போட்டு கவிதையில் தேசபந்துன்னு எழுதி கொடுத்தாரு. என்னங்க மேன் தேசபந்து நம்ம வந்ததுக்குன்னா வந்து நம்ம தியமுகா
இன்றைக்கெல்லாம் பேர் வச்சார். அப்படி பேர் வச்சு சொன்னார் சிங்கள ஃப்ரெண்ட்ஸுக்கு, நான் இந்த பேர் வச்சது உங்களுக்கு காக்கா பிடிக்கவோ இதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. இலங்கையில் தமிழர்களும் சிங்களவர்களும் பொதுவாக இந்துக்களும் சைவர்களுமோ இந்துக்களும் பௌத்தர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இல்லாட்டி பிற்காலத்தில் பிரச்சனைக்கு வரும். வெள்ளக்காரருக்கு டைம் சொன்னது கதை 40. நிச்சயமாக இன்றைய காலகட்டம் வரை இந்த இன ரீதியான பிரச்சனைகள் என்பதை நாங்கள் சந்தித்து கொண்டுதானே இருக்கிறோம். ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், ஒரு மாற்று சிந்தனையாக அந்த காலத்திலேயே இவ்வாறான ஒரு சிந்தனை உதித்தது என்பது இலங்கை போன்ற நாடுகளுக்கு மிக பொருத்தமானது. காரணம், நாங்கள் இங்கு அரசியலை பேசவில்லை என்றாலும் கூட அரசியல்வாதிகள் அவர்கள் ஆட்சி செய்த காலங்கள் முழுவதுமே இந்த இன ரீதியாக மத ரீதியான இந்த பிளவுகளை வைத்து தானே அரசியலை செய்து வந்தார்கள். நான் உண்மையாக இங்கே வந்தது சமயத்துக்காக பேசத்தான் வந்திருக்கேன். ஆனால் இதுவும் அரசியலும் எங்களோட இடம் பிணைஞ்சிருக்கு. சமயத்தின் பாதி அரசியல் தான் எங்களோட விளையாடுது. எங்களுக்கு உரிமையை என்றாலும் அரசியலுக்கு தான் போகணும், பாராளுமன்றத்துக்கு போகணும், பிரசிடென்ட் ஹவுஸுக்கு போகணும், இல்லாட்டி நடக்க முடியாது. கேட்ட கேள்விக்கு நான் எனக்கு தெரிஞ்ச இதை சொல்லுறேன். அந்த டைமில் அப்படின்னா நாங்கள் உதய சிந்திக்க வேணும். சிங்களவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, நாங்கள் தான் மெஜாரிட்டி. ஆனால் படித்தது கூட தமிழாக்கள் எல்லாம் நல்லா படித்தாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பிடுங்கிக் கொள்ளவில்லை. வெள்ளைக்காரன் கொடுத்த சந்தர்ப்பம் நிச்சயமாக அவன் செய்தவே இல்லை. நாங்கள் போயிட்டு அவனுக்கு இது எங்களை தாங்காதுன்னு கேட்கல. அவன் முடிவு அது. அதில் சிங்கள மக்களும் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டியாக இருந்துக்கிட்டு உத்தியோகம் கூடுதலாக தமிழருக்கு போகுது, அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாண மட்டக்களப்பாக்களுக்கு போகுது. இன்னொரு அவனுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை யோசிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அது வெள்ளைக்காரன் தான் செய்தது. நாங்களும் படித்து முன்னோரு வரணுமென்று விட இது எப்படி சரி அவங்கள தள்ளி விழுத்தணும், இல்லாட்டி அவங்களை ஏதோ ஒன்று செய்ய வேணும். இது எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையாக அரசியல் பிரச்சனையாக நிச்சயமாக. அப்போ பண்டாரநாயக் என்ன செய்தார், அவரும் யூஎன்பிலாம் இருந்தார். அவர் ஒரு கட்சியை தொடங்கி சிங்கள முன்னணி என்று கொண்டு வந்தார். அப்போ அது சிங்கள மக்கள் திசை திருப்பப்பட்டது. அதால் பௌத்தம் சிங்களம் அந்த சந்தர்ப்பத்திலே அதை கொண்டுட்டு சிங்கள கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டு வெற்றி மீட்டினார். அந்த சிங்கள ஒன்லி என்று கொண்டு அதில் தான் பிரச்சனை வந்தது. தனி ஒரு சட்டமே இயக்கப்பட்டது என்றால் அது ஒரு மிகப்பெரிய படிக்காட்டி ப்ரொமோஷன் இல்லை, சரிங்களா, இன்க்ரிமெண்ட் இல்லை. அப்போ அது நிறைய பேர் தியாகம் செய்தாங்க. தமிழர்கள் கிளரிக்கல் சர்வீஸில் நிறைய பேர் தியாகம் செஞ்சாங்க. இப்போ அப்படி செய்கிறார்கள் குறைவு. இப்போ எல்லாரும் கூடுதலாக சுயநலத்தை தான் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த சிந்தனையோடு தான் நிறைய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலாக தமிழர்கள் இருந்து தியாகம் செஞ்சுட்டு 30 வருஷத்துக்கு அதே சம்பளம், சின்ன இன்சென்டிவ் கொடுத்துருக்கு, அதே சம்பளம், ப்ரொமோஷன் இல்லை. அப்படி செய்து அவங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்தும். அது பிறகு பிரச்சனையாக வந்தது. பிரச்சனை வந்து கலவரம் வந்துச்சு. அதுவும் கலவரம் தேவையில்லாத கலவரங்கள் உண்டாக்கினாங்க. உண்மைக்கும் இவை அனைத்தையுமே இலங்கை பார்த்து தான் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் சமயத்தை வளர்க்க வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும். தமிழர்கள் எந்த விதமான இன ரீதியான சிக்கல்களுக்குள்ளும் அகப்படாமல் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று பல விடயங்கள் இருக்கிறது. உண்மையில் சிவன் முழுமுதற் கடவுளாக இருக்கும் பொழுது சிவனுடைய வாகனமாக நாங்கள் நந்தியை இருக்கணும். சிவனுடைய வாகனம் நந்தியை மையமாக வைத்து ஒரு கொடியை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது? உலகிலேயே நந்தி கொடியை அறிமுகப்படுத்திய பெருமை என்பது உங்களுக்கு இருக்கிறது. இன்று வரை நாங்கள் நந்தி கொடியை மையமாக வைத்துதான் அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த இந்து சமயத்திலும் சரி சைவ சமயத்திலும் சரி பிரதானமான ஒரு கொடியாக இது உலகம் முழுவதுமே பரவி இருக்கிறது. எப்படி இந்த ஒரு யோசனை உங்களுக்கு வந்தது? இதில் நான் சில இதை குறிப்பிடும். நந்தி கொடியை ஏனென்றால் எங்களுக்கு நான் இந்த முதல் கூறிய போது நான் கடையில் இருந்தபோது 18 வயசுலேருந்து கடையில் இருந்தேன் நான். அப்போ அந்த பௌத்த கொடியில் நாங்கள் நிறைய விற்போம். பிஸ்னஸ் அது வெசாக் பிஸ்னஸ், நியூ இயர் பிஸ்னஸ், கேலண்டர் பிஸ்னஸ், சீசனல் பிஸ்னஸ். அது ஒரு நல்ல ஒரு லட்சிகரமான இடம். அதுலேருந்து எல்லா பிஸ்னஸும் நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ நாங்கள் சில இடத்துல நான் போயிருக்க அப்போ ஐயா சொன்னது இன ரீதியாக சமய ரீதியாக இலங்கையில் ஒற்றுமை வர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தது. அதே ஐயா எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு, அரசியல்வாதி நிறைய பேர் சொல்லியிருக்காரு. அவர் சும்மா இருக்க மாட்டார், காரணம் எல்லாம் சொல்லுவார். மேமக்கரன்னோ நெத்த ரட்டர் வந்தனேன்னு இந்த பேரையும் வச்சு நிறைய சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த சிங்கள பேர் ஒன்று வச்சார், நான் அந்த தனபாலா ஆகி வச்சிருக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது அவருக்கு போய் கேட்டேன், நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களே? நான் வச்சிருந்தாண்டா, ஆனால் அது நடைமுறையிலேயே கவலையாக இருக்குன்னு சொன்னார். நான் பார்த்து நான் பேரை மாற்றிட்டேன், தனபாலாவாக்கிட்டேன். அது அப்புறம் அந்த ரீதியில் அப்போ எனக்கு நான் ஒரு ஹாமதூர்கிட்ட போய் பேசினேன் இதை பற்றி. ஹாலியகுடையில் அவரோட தம்பியார் அங்கே ப்ரெஸ்ஸில் வெளிச்சார், 48 வருஷம். அவர் இடையில நான் போய் பேசினேன், அஹமதுருவனே மே கத்தினுவான்.
අපි මේකට මොනවද කරන්න පුළුවන් අපි මේ කොඩියක් අරගෙන කොඩි 4ම කොඩියක් මේක හොඳයි නේද දැන් කොඩියක් ඔයගොල්ලෝ තියනවනේ කොඩියක් අහලා තිනවා நான் இல்லைன்னு சொல்லல வெக்கம் எனக்கு ஓ கொடிයක් තියනවා තමයි ඉන්දියාවෙන් පාවිච්චි කරනවා නන්දි கொடி කියලා තියනවා எனக்கு சும்மா வந்துச்சு அது நான் சிவ பக்தர் பிள்ளையார் பக்தராக இருக்கலாமே அது நந்தி கொடியோட வாயில வந்துச்சு அப்போ நான் சொன்னேன் நம்ம ஒரு பட்டங்கம்மா என்று சொல்லிட்டு அவர் பிறகு சின்ன பஞ்சல் ஒன்று கட்டினார் அதுக்கு போட்டார் சாமிய விஹாரேன்னு சொல்லி நான் அந்த இதை போய் சொன்னதுக்காக அவர் அந்த எங்களை அன்பு அதை ஏற்றுக்கொண்டாரு அப்போ சொன்னார் மகே உற்சவ தீனவா அம்மே பொடி பில்டிங் ஒன்று கட்டியிருக்கேன் அதுக்கு ஓப்பன் பண்ண அவர் வைஸ் பிரின்சிபல் பெரிய ஸ்கூலில் தர்மபால வித்யாலய ஹேலியகோடியில் பெரிய ஸ்கூல் நேஷனல் ஸ்கூல் அதில் வைஸ் பிரின்சிபல் இருந்தார் படித்தவர் கிராஜுவேட் அப்போ அவர் சொன்னார் நான் ஒரு வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு கொடியை கொண்டு எனக்கு நான் ஒரு 6 மாதம் இருக்குது கொடியை கொண்டாங்க நான் 4 கொடியும் ஏற்றுவோம் நான் சொன்னேன் 4 சமயம் இப்போ நான் சொன்னேன் கொடியை பற்றி சொல்லுவோம் 4 கொடி நல்ல விஷயம் நீங்கள் 4 கொடிக்கு நான் 3 கொடி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் பார் பிஷப் இவர் இருக்கார் பிஷப் அவர் ரத்னபுரையில் இருந்தார் ரஞ்சித் மெல்கம் கார்டினல் ரஞ்சித் அங்கே இருந்தார் அவர் வந்தார் அந்த உற்சவ இதுக்கு அந்த இதுக்கு வந்தார் அவர்கிட்ட நான் சொல்லி அந்த கொடி இருக்குது முஸ்லீம் அங்கே பள்ளி இருக்குது நான் அதை கேட்டுக்கிறேன் நீங்கள் இது கொண்டாங்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டாரு நான் சொன்னேன் போய் கேட்டேன்ல இடம் நந்தி கொடி இருக்கா மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க இந்தியாவில் ஃபோன் பண்ணி கேட்டேன் இல்லையே சார் நந்தி கொடி அந்த நேரம் கொஞ்ச நாளுமே பாலிச்சாங்க நான் பார்க்கலையே அப்போ எல்லாரும் செய்தரலாம் அப்படி சொன்னாங்களையே அது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு ஒரு என்ன சொல்கிறது திருவிளையாடல்னு சொல்லலாம் என்னை பரீட்சதோ சிவன் என்னை பரீட்சாத தெரியலை ஏன்னா அந்த எண்ணம் வந்தது அப்பா மூலமாக அந்த எண்ணம் வந்துச்சு ஆனால் அன்றைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டேன் கேட்டேன் அந்த ஆள் அங்கே இதுக்கு போகிறேன் அவர் சொன்னார் இப்படி ஏனை காக்கன்னு சொல்லிட்டாரு நானும் ட்ரை பண்ணிட்டு ஒரு சின்ன சிம்பிள் வேலை கீறிக்கொண்டே கொடுத்துருக்கலாம் பேனர் மாதிரி ஆனால் அது ஒரு பிறகுதான் யோசித்தேன் இது கடவுளில் சோதனையோ தெரியாது நான் அது செய்திருந்தால் அந்த ஆர்வம் அப்படியே போயிருக்குமோ தெரியாது இது சவாலாக அப்போ மாத்தேன் இந்த மாத்தேன் வரி வந்து கொடியதென் මම කිව්වා හම්දුරනේ මම කුඩිය හැමතැනම බැලුවා පාත්තන උඩම இல்ல හම්දුරු කුඩියක් නැද්ද ඔයගොල්ලන්ට நானே சொல்லிட்டு ஒற்றுமையும் பேசிட்டு கொடியையும் பேசிட்டு அப்படியே கொடி கொண்டு போகல இந்த பாருங்க அந்த ஒரு நிகழ்ச்சியை பாருங்க அப்போ நான் அவர் சொன்னார் புதுமை வேடான்னே මේ ලෝකෙම ඉන්දියාදීනවා கோயில் දාක් විතර உள்ள கொடிයක් නැද්ද ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு எனக்கு அதால சும்மா என்னது மாதிரி கண்ணத்தில் அடித்து கத்தியால் குத்துற மாதிரி இருந்துச்சு வெக்கமாக போச்சு 3 கொடி ஏற்றுனாங்க நந்தி கொடி இல்லை நானே சொல்லிட்டு விட்டுட்டோம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணுமா இருந்தால் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அமையணும் அப்போ நான் போட்டு வந்துட்டு என்னடா பெரிய அவமானம் போச்சு நானே சும்மா இல்லை வாயை கொடுத்து தடியை கொடுத்து அடி வாங்குற மாதிரி எனக்கு ஒரு வெக்கமாக போச்சு உடனே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அடித்தேன் இந்தியாவில் இருக்கார் ரவீந்திர சாஸ்திரி என்றவர் இருந்தார் அவருக்கு அடிச்சார் ஐயா இப்படி ஒரு அடுத்த நாளைக்கு போனேன் அவர்கிட்ட ஐயா இப்படி ஒரு அவமானம் வந்துச்சு நீங்கள் உங்கள் மகன்கிட்ட சொல்லி இன்னும் ஒரு 50-100 கொடியை செய்து அனுப்ப சொல்லுங்கள் சார் கொஞ்சம் கொடுப்பேன் நாங்கள் என்று சொன்னால் ஒரு 2 மாதம் வந்து நந்தி கொடி வந்துச்சு நந்தி கொடி செய்து வந்து ஒவ்வொரு கலர்லேயும் வந்து 6 கலரில் வந்துச்சு அப்போ நாங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டாக ரத்னான் இந்து காலேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணோம் கொடி ஏற்றி ரத்னான் இந்து காலேஜ் மிஸ்டர் மன்மாராஜ் என்ற பிரின்சிபல் இருந்தார் அவர்கிட்ட சொல்லி அவர் கொண்டாங்க கொடியை நாங்கள் மறந்துட்டு நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டாங்க நாங்கள் பேப்பரில் பார்த்துருக்கோம் பல்லவண்ட கொடியாக பார்த்துருக்கோம் அது கொடி ஏற்றுறது கொடி கம்பத்தில் பார்த்துருக்கோம் ஆனால் தேசிய கொடி மாதிரி கொடியை நாங்கள் பார்க்கல மிக காலமாக வரவேற்காரு அப்போ அங்கே செய்து அது பிறகு பார்த்தேன் இந்தியாவில் சொல்லி எடுப்பிக்கிறது அது பிறகு 10 கோடி 100 கோடி 50 கோடி 1000 கோடின்னு போய்கிட்டு இருந்தது அப்போ நான் பார்த்து ஆர்டர் பண்ணி அங்கே இந்த கொண்டு தச்சு எல்லாம் அவன் தச்சே வரும் இல்லை ஃபுல்லாக பிறகு காசு அனுப்பணும் அது யார் வரைய சளி காசு கொடுத்து விடுறது பிறகு நான் அப்புறம் இலங்கையில் ஒரு ஆள் படித்து செய்து பிறகு அதில் இந்து மாமன்றத்துக்கு கொடுத்தோம் பிறகு நான் பார்த்தேன் இந்து கலாச்சார திணைக்களம் ஒன்று இருந்துச்சு அமைச்சர் டக்ளஸ் ஐயா இருந்தார் அப்புறம் மகேஸ்வரன் ஐயா இருந்தார் இப்போ நான் அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துப்படி சொன்ன விஷயத்தை பாப்பான்னு அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு பிறகு பார்த்தா மகேஸ்வரன் வந்தார் பிறகு 2வது டேர்ம் அது அவர் வந்து கொஞ்சம் காலத்து பிறகு அப்போ அவர்கிட்ட போய் சொன்னேன் அவர் சொன்னார் அதுக்கு முதல்ல சின்னவர்கள்னு செய்தேன் இந்த கொடியில் அடித்து டிபார்ட்மெண்ட்டு மேசனரி எல்லாத்தையும் கொண்டு தெரிஞ்சவங்க இருந்தாங்க கொண்டே வச்சுட்டேன் ஏன்னா அந்த கல்ச்சரல் ஃபண்டுன்னு ஒன்று இருந்துச்சு அதில் நான் மெம்பராக இருந்தேன் ஒரு அட்வைசர் மாதிரி ஒரு போர்டு ஒன்று இருக்குது அதில் இருந்தேன் அப்போ அதை கொண்டு வச்சோன்னா மகேஸ்வரன் வந்தோன்னு பார்த்துட்டு கேட்டார் புது கொடின்னு பார்க்குறது யார் இங்கே இந்த கொடியும் கிடைச்சிது யார் இந்த கொடின்னு கேட்டார் இது அவருக்கு தெரியும் அவரே சிவபக்தர் தான் அப்போ யார் இது எங்கே இந்தியாவில் இல்லை தனபாலா அவர்கள் லீலாஸ்டோ தனபாலா அவர் தான் கொண்டு வந்து வச்சார் அவர் எங்கள் அப்பாவை தெரியுமே
அவர் நான் சந்திக்கணும் ஒருக்கா சொன்னார். உடனே கால் வந்துச்சு எனக்கு, மற்ற சொன்னால் அப்படி வந்தது. போய் மீட் பண்ணேன் அவரை. நான் சொன்னேன் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நான் எல்லாம் நல்ல விஷயம் செய்யுங்க, நான் இல்லை சார் நான் செய்கிறேன், ஆனால் நீங்கள் செய்தால் தான் ஒவ்வொரு கலாச்சார உத்தியோகத்தரும் ஒவ்வொரு மாகாணத்தையும் இருக்காங்க அவங்களோட ஆக்கள், அப்படி கொண்டு போகிற ஈஸியாக தானே இருக்கும், நாங்கள் செய்கிறோம் பார்க்க. அப்போ அது செய்து அவர் செய்தார். அப்படி தொடர்ந்தது. அப்போ இந்த நந்திக்கொடியே பார்க்கணும் எல்லோரும் வரப்பே கிடைச்சி எனக்கு. இப்போ எல்லோரும் சொன்னாங்க நல்ல விஷயம் நீங்கள் செய்கிறீங்க, நல்ல விஷயம்னு சொல்லி. ஆனால் கேட்குறாங்க செய்து தரவனுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்க இல்லை. அப்போ நான் நிறைய காசு செய்துக்கிட்டே என்ன சொந்த பணத்தில். இன்று இந்து மக்களினுடைய அந்த சைவ நிதியினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இந்த நந்தி கொடி என்பது மாற்றம். சிவன் தந்த பாக்கியம் எனக்கு பார்க்க 1000-10,000 பேர் பணக்காரர் இருக்கிறாங்க, வசதியானவங்க இருக்கிறாங்க. அது எனக்கு சிவன் தந்த கொடை உண்டு. ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார் சிவன். அப்பாட தொடக்கம், ஆமதூரோட நகைப்பு எல்லாம் சேர்ந்து அது எனக்கு ஒரு பிடிவாதமாக வந்துட்டுது. அது ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றமாக இது உருவெடுத்தது என்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விடயம்தான். காரணம், அடுத்ததாக பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். மகேஸ்வரன் அவர்களுடைய காலத்திலும் கூட இந்த இந்து மதத்தை, இந்து சமயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான பல்வேறுபட்ட செயல்முறைகளை அவர்களோடு சேர்ந்து நீங்களும் பணிபுரிந்ததாக கேள்விப்பட்டோம். அதிலும் குறிப்பாக சிறைச்சாலைக்குள்ளே ஒரு இந்து ஆலயத்தை அழைப்பதற்கான அந்த ஆலயத்தை அமைப்பதற்கான பல நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டிருந்தீர்கள். இது எப்படி சாத்தியம்? எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒருக்கா மகேஸ்வரன் அமைச்சராக இருக்கும்போது மதிப்பான மகேஸ்வரன் அமைக்காமல் பூசா கேம்புக்கு போயிருக்க அவர் சொன்னார், நாங்கள் ஒரு சிலையை கொண்டு போவோம்னு. பிள்ளையார் சிலையை கொண்டு வச்ச ஞாபகம் இருக்குது. அப்போ நான் அகிலங்கள் இந்த மாமன்றத்து மூலமாக அது ஒரு சங்கம், இப்போ தனிப்பட்ட முறையில் கொடுக்குறமா ஒரு சங்கமாக கொடுக்க எல்லோரும் ஏற்றுக்கிடுவாங்க. அப்போ அமைச்சும் ஏற்றுக்கிட்டது, அதை கொண்டே வச்சேன் முதல்ல. அது ஒரு சின்ன அவர் தான் மகேஸ்வரன் தான் சொன்னார், நாங்கள் ஒரு சிலையை கொண்டு வைப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜெயிலோட கண்ணு பௌத்த சிலையத்துக்கு மேற்க படம் இருந்தது, பிள்ளையார் படமெல்லாம் வந்து கும்பிட்டாங்க. ஒரு சிலையை கொண்டு வச்சோம் அந்த அவங்களது சிலைக்கு பக்கத்தில் சிறைச்சாலை. இந்த அது பிறகு 1910ஆம் ஆண்டு அளவில் இந்த அரசியல் கைதிகள் எல்லாம் இருந்தாங்க மேகசின் பிரிசனில். அப்போ எங்களை தேடி அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் இப்படி. அப்போ 240 பேர் இருந்தாங்களாம் அங்கே. அதில் 90% சைவ மக்கள், இந்து மக்கள். அப்போ அதுக்கு நாங்கள் பூசை சாமான் எங்களுக்கு பாதித்து நாங்கள் போனோம். அப்போ நான் சமூக நல குழு தலைவராக இருந்தேன் நாயிலில் இந்து மாமன்றத்தில். அதிலிருந்து நாங்கள் இந்து மாமன்றத்துலேயே நீங்கள் கேட்டீங்க, அதே நான் சொல்கிறேன், இதை சொல்லி முடிச்சுட்டு. அப்போ அதில் இருந்தோம். அப்போ போயிட்டு நாங்கள் அந்த பூசை சாமான்லாம் கூட அவங்க படம் வச்சு கும்பிட்டு இருந்து கண்டுனாங்க. அதில் இந்தியாவில் ஒரு அரச மரத்தோடு சேர்ந்து இந்தியாவில் ஒரு பக்கத்தில். அப்போ அங்கே உள்ளவங்க 2-3 பிராமணர் இருந்தாங்க அங்கே. இது எங்கள் வெளிக்கடை சிறைச்சாலை, வெளிக்கடையில் மேகசின். அது என்னடா மேகசின் பிரிசன் வந்து ரிமாண்ட் பிரிசனர்ஸ் தான். அங்கே வந்து குற்றம் ஆயான பார்த்து அங்கே அனுப்புவாங்க. ஆனால் இங்கே போயிட்டு டெய்லி ஆக்கள் போய் பார்க்கலாம் மேகசின் பிரிசனில், ரிமாண்ட் பிரிசன். இப்போ இந்த அமைச்சர் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க கிட்ட எல்லாம் அங்கே எல்லாம் அது ஃபேமஸ் ஆகிடுச்சு, இன்னும் கூட ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதாலே மற்றது அடுத்தது எங்களோட ட்ரக்ஸ், இந்த ஐஸ் அண்டர் போதை வசு, அதெல்லாம் இலங்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பேச. அப்போ அதிலிருந்து எங்களுக்கு அப்போ அந்த ஆக்கள் சொன்னாங்க, ஐயா ஒரு சின்ன சிலையை வச்சு நாங்கள் ஒரு கும்பிட போகிறோம். நாங்கள் முதல்ல பெர்மிஷன் எடுக்கணும். நாங்கள் இது இடம்பெற்ற காலப்பகுதி இப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு முதல், 12 வருஷத்துக்கு முதல். அப்போ ஒரு ஆலயம், சின்ன ஒரு ஆலயம் அமைப்பு சொல்லி பிறகு நாங்கள் போயிட்டு ஆரம்பிச்சோம். இந்து காங்கிரஸ் நான் தலைவராக இருந்தது அப்போது மிஸ்டர் கைலாச பிள்ளை எனக்கு நீலகண்டன் ஐயா இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இப்படி கேட்குறாங்க, நல்ல விஷயம் செய்து கொடுப்போம், அது சில லட்சங்கள் வரும், சின்ன ஒரு தகரமெல்லாம் அடிக்கணும், கணு வைக்கணும், சிமெண்ட் போடணும், ஒரு கோபுரம் மாதிரி ஏதேனும் கோபுரம் போய் சொல்லு அது சுபியே இல்லை. உள்ளுக்குள்ளேயே வழிபாடு ஒரு சிலை வச்சு ஒரு சின்ன ஒரு டென்ட் இடத்தை பாதுகாப்பதற்கு மற்ற படங்களையும் வச்சு கும்பிட்டாங்க. ஒரு சிலை தான் இருக்காங்க, லிங்கம் பிள்ளையாரும் இருக்காங்க, சின்ன சிலை. அப்போ அதுக்கு நாங்கள் பிறகு சாமான் கொண்டே கொடுத்தோம். எல்லாம் பெர்மிஷன் எடுக்கணும், அவங்களுக்கு பெர்மிஷன் லிஸ்ட் கொடுத்து ஓகே பண்ணா அப்புறம் தான் கொண்டே கொடுக்கணும். அப்புறம் நாங்கள் கொண்டு போயிட்டு கொடுத்தால ஒன்றுனா செக் பண்ணுவான், கழட்டி பார்ப்பான், என்னென்ன போதறி அவனுக்கு தெரியாதானே. இது எங்களோட ட்ரக்ஸும் போகும், சிறைச்சாலை என்ற பொழுது அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும், கஞ்சாவும் போகலாம், மற்றது கொடுப்பாங்க நிறைய. அப்பெல்லாம் செக் பண்ணி தான் கொண்டு போகும். அது ஒன்றுமே செய்ய முடியாது, கட்டாயம் செய்ததாக ஆகணும், இருக்கின்ற நடைமுறை. அது வந்து கோயிலை கட்டினாங்க, சரியான சந்தோஷம் அவங்களுக்கு. இப்போ நித்திய பூஜை செய்கிறாங்க அங்கே. அவனுக்கு வேறு அவங்களுக்கு இப்போ இருக்க ஆனால் நாட்கள் குறைஞ்சிட்டாங்க. இப்போ ஒரு 15-20 பேர் தான் இருக்காங்க. சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம். அது இந்து காங்கிரஸ் செய்கிற பணி, எனக்கு நாங்கள் சேர்ந்து செய்கிற பணி அது. இந்து காங்கிரஸும் எங்கள் தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாம் சேர்ந்து செய்கிறது. அதை விட எங்கள் சமூகம் எல்லாம் குழுவால் தான் நாங்கள் செய்விக்கிறது நாங்கள், செய்கிறது நாங்கள்.
உண்மையிலேயே சொல்லும் போதெல்லாம் சொல்வார்கள் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தார்கள் என்று. உங்களுடைய சங்கங்களினூடாக மிக முக்கியமாக அரசாங்கத்தோடும் இணைந்தும் சரி அல்லது பல்வேறுபட்ட குழுக்களோடும் அமைந்தும் சரி எப்படி இந்த தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். எனக்கு அனுபவத்தின்படி மொழி ஒரு பிரச்சனை, அதை விட சமயம் ஒரு பிரச்சனை. பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு பல பல பிரச்சனைகள். நாட்டு பிரச்சனை அது வேற, இன பிரச்சனை ஒரு பக்கம், மற்றது அழிவு ஒரு பக்கம். யுத்தம் முடிஞ்சு போச்சு, இப்போதைக்கு யுத்தம் இல்லை, அந்த அழிவு ஒரு பக்கம், இடம்பெயர்வு ஒரு பக்கம். அதுவும் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அதிலேயே 90% சைவ மக்கள், அவருக்கு பெரிய இழப்புகள். அதை விட இந்த சமய மாற்றம் ஒன்று வந்திருக்கிறது கொஞ்ச காலமாக, அது பெரிய சவால். பல சமய மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த தடையெல்லாம் தாண்டி ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டும். நாங்கள் அது ஓரளவு தாங்களும் செய்யலாம். நாங்கள் சும்மா அதை செய்யலாம், நாங்கள் எல்லாம் செய்தோம்னு சொல்ல முடியாது. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்து மாமன்றம் செய்யக்கூடிய பணியை செய்து கொண்டு இருக்கிறது. பல சங்கங்களுக்கு என்ன, எங்களுக்கு நாங்கள் ஒரு குடையின் கீழ், எங்கள் குடையின் கீழ் பல சங்கங்கள் இயங்குது. உலக சைவ பேரவையோடு இருக்கின்ற தொடர்புகள் அது வேறு. அது வந்து உலக சைவ பேரவை தொடங்கினது சிவனந்தி அடிகள் லண்டன் மெய்கண்டான் அதில் தொடங்கினாங்க. அதுக்கு இங்கே இலங்கையில் வந்து திரு மதிப்புரிய தயாபரன் அவர்கள் செயலாளராக இருந்திருக்கிறார்கள். இந்த கலாச்சார பிபி தேவராஜன் ஐயா காலத்திலே அவர் செயலாளர் இருந்திருக்கார். பிறகு மீன்பிடி இதுலேயும் கடல் தொழில் அதுலேயும் இருந்தார். அவர் தான் இங்கத்த உலக சைவ பேரவையில் செயலாளர். இலங்கை கிளைன்னு எல்லா இடம் ஒரு 15 நாட்டில் கிளை இருந்துச்சு. அது மூலமாக சைவத்தை, ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை, இனப்பிரச்சனை, சமய பிரச்சனை, சைவத்துக்கும் பெரிய பிரச்சனை. ஏனென்றால் இப்போது நாங்கள் கடவுளை தான் நாங்கள் கடவுளோ சிவனே சிவலிங்கத்தை வழிபட்டோம். ஆனால் இப்போ பார்த்தால் அது பிறகு கடவுளங்கள் இருக்கிறார்கள். கடவுள் என்பது ஆதியும் இல்லாத அந்தம் இல்லாதது, பிறப்பிறப்பு இல்லாதான் கடவுள். அதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை, அடிப்படை. ஆனால் இப்போது ஒரு பாபாக்கள் அவர் இந்த சாமி என்று வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு வியாபார நோக்கம் உள்நுழைந்ததை பார்க்கலாம். இல்லை, பூஜகருக்கும் அது வியாபாரம் பார்க்குறாங்க. கட்டுறவங்களும் அடிப்படையை மாற்றக்கூடாது தானே சார். தாப்பனார்ன்னு சொன்னால் ஒரு ஆள் தான். அப்போ கடவுள்னு சொல்லிக்க முதல் வழிபாடு, உலகத்திலே முதல் வழிபாடு சிவலிங்க வழிபாடு. 8000 10,000 வருஷத்துக்கு முதலே கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வேறு சமயங்கள் வந்து சமையலில் பிரச்சனை. நாங்கள் ஒரு சமயத்தையும் குறக்கூட முடியாது. நாங்கள் தான் மாறுறோம் நிச்சயம். ஆனால் மாறுறதுக்கு சூழ்நிலை, படிப்பு சூழ்நிலை, பண சூழ்நிலை, இடப்பெயர்வு சூழ்நிலை, அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இந்து மாமன்றம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நாங்கள் செய்யலாம். ஒரு கட்டத்துக்கு மேல் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. 6 கட்டிட வாடகை பணத்தில் நாங்கள் உதவி செய்கிறோம். அப்போ நாங்கள் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது இந்து கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், புத்திஸ்ட் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், கல்ச்சரலாக இருக்கலாம், சமயம் எல்லாம் கலந்தது, கிறிஸ்டியன் முஸ்லீம் 4 இருக்குது. அப்போ 4க்கும் அரசாங்கம் எத்தனையோ கோடி ரூபா கொடுக்குது. ஒவ்வொரு சமயத்தையும் பரப்புறதுக்கும் அறநெறி பாடசாலை. எங்களுக்கு முக்கியமாக எங்கள் இளம் சிறாயர்களை அறநெறிக்கு அனுப்ப வேண்டும். ஆரம்ப கல்வியை கற்க ஆலயங்கள் அமைக்கிறார்கள், கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார்கள், கும்பாபிஷேகம் செய்கிறார்கள், கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார்கள். ஆனால் முடிந்து 2 மாதத்திலே கும்புறதுக்கு ஆக்கள் இல்லை, பஜனை படிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, சாமி துக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அதனால் சமயம் வளராது. நிச்சயமா அறநெறி கீழே இருந்து வரணும். 4-5 வயசுலேயே சமயத்தை சொல்லிக் கொடுக்கணும், திருவாரூர் சொல்லிக் கொடுக்கணும். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழக்கிறோம். அதான் எங்களுக்கு பெரிய இடைவெளி. அதை நாங்கள் ஆலயங்கள், குறிப்பாக ஆலய தர்மாத்தாக்கள் அதை உணர்கிறார்கள் இல்லை. உணர்கிறார்கள் ஒரு 10% தான் செய்கிறார்கள், 5-10% தான் செய்கிறார்கள். முக்கியத்துவம் கொடுக்கிறது பூசைக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் கோபுரத்துக்கும் போட்டியாக கூட செய்கிறார்கள். நிச்சயமா இலங்கையில் தற்போது இது அதிகரித்து இருக்கிறது, கூடி போச்சு. அந்த காசுல நாங்கள் சொல்ற ஒரு 10% சமய மாற்றத்துக்கு செலவழிங்க. கஷ்டப்பட்ட பிள்ளைகள் கொடுக்கிறார்கள், இல்லையென்று இல்லை. ஆனால் கொடுக்கிறார்கள் இல்லை. 20% முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இல்லை. இன்று நாங்கள் பல கோயில்களுக்கு இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அறநெறி பாடசாலைகள் அல்லது அறநெறி பாடசாலை என்பது இருக்கிறது, அங்கு கல்வி கற்பதற்கு மாணவர்கள் இல்லை. அதுக்கு நாங்கள் வரவழைக்க வேண்டும் சார். நாங்கள் போட்டிகள் வைக்கணும், தேவார சொல்லிக் கொடுக்கணும், சின்ன பரிசுகள் கொடுக்கணும். அந்த கஷ்டப்பட்ட செய்கிறார்கள். வெளிநாட்டிலேருந்து பேர் கோடிக்கணக்கில் காசு அனுப்புகிறார்கள் இந்த இதுக்காக, படிப்புக்காக எல்லாம். ஆனால் அது சரியாக பாவிக்கப்படுவது குறைவு நிச்சயமாக. அதே மாதிரி ஆலயங்கள் என்ன நடக்குது? ஆலயங்களில் சண்டை சச்சரவு,
எனக்கு சரியான மன வருத்தம். ஒரு சைவ விழுமியங்களை தெரிந்தவர்கள், நான் மற்ற சமயத்து கொள்கைகளை பற்றி நாங்கள் பேசுகிறேன், அவங்க நல்ல கொள்கை தான், என்ன எங்களுடைய கொள்கை என்ன, அதில் வேறுபட்டு நாங்கள் தான் பெரிய ஆக்கள். ஒரு கோயில் நிர்வாகம் என்று வந்தோடனே நான் தான் கோயில் தலைவர்ன்றாங்க. நிச்சயமாக நான் சொல் நீங்கள் என்னதுக்கு தலைவர், கோயிலுக்கு தலைவரா நிர்வாக சபை தலைவரான்னு கேட்டால் சபை தலைவர் தான் நான் தலைவர் சொல்லாங்க. தலைவர் இருக்காரு, அங்கே முருகன் இருக்காரு, பிள்ளையார் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. என்ன நடக்குது, அவட தலை பழுதாகுது, கர்வம் கூடுது, ஆணவம் கூடுது. ஆனால் கோயிலுக்கு நாங்கள் போகிறது என்னத்துக்கு, ஆணவத்தை குறைக்கணும் சார், ஆசையில் குறைக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மன நிம்மதியை தேடணும். ஆனால் கேள்வி கேட்கறது வேறு, அது பரவாயில்ல, நீங்கள் ஆசைக்கு இன்னும் கேட்டுக்கலுங்க, உங்களுக்கு விருப்பமானது கேட்டுக்கலுங்க. அது சிவனோ முருகனோ பிள்ளையாரோ விஷ்ணுவோ கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மனிதர்களை கடவுளாக்காதீங்க, மனிதர்களை கடவுளாக்கக்கூடாது. அப்போ என்ன வித்தியாசம்? கோயில் கட்டுறார்கள் இந்தியாவில், வரலாற்றில் இவ்வளவு வைக்கப்பட வேண்டிய சைவம் என்றது, சைவ சமயம் என்றது. ஆனால் வெள்ளக்காரங்கள் சைவ சமயத்தை போற்றுறார்கள், நடராஜர் சிலை எல்லா இடத்துல வைக்கிறார்கள். ஒவ்வொரு காரணம், நான் அதை சொல்வதுக்கு காலதாமம் காணாது. ஒவ்வொரு நடராஜரை கொண்டு யூஎன்ல கொண்டே வைக்கிறார்கள், சயின்ஸ் இதில் கொண்டே வைக்கிறார்கள், அந்த அதில் அர்த்தம் தெரிந்து வைக்கிறார்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம், சரியான கவலையான எல்லாரும் இல்லை, குறிப்பாக எல்லோரும் காளையம் என்பது ஒரு வியாபார சேனமாக போய்கொண்டிருக்கிறது. பல வரலாற்று தொன்மையான ஆலயங்களினுடைய அந்த மகிமை என்பது நிகழ்காலத்தில் குறைந்து கொண்டு அந்த சமயம் அதைத்தான் அறநெறியை ஒன்றுதான் அதை செய்விக்கலாம். மற்ற சமயங்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். அதே இப்போ நாங்கள் பழைய சமயம், பழைய தொன்மை வாழ்ந்த சமயம், ஆலயங்கள் பழசு, சமயம் பழசு, தமிழ் முதல் மொழி, எங்களுடைய கலாச்சாரம் முதல்ல சொல்லிக்கொண்டு வருவோம். கவலைப்பட வேண்டிய விஷயம். சரியான எங்களுக்கு கவலையா இருக்கு. நாட்டு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, நாடு குட்டிச்சோறு ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அதை பற்றி நான் சிந்திக்க வேண்டும். எல்லோரும் நாங்கள் இளைஞர் என்ற கோட்பாட்டுக்குள்ள வர வேண்டும். சைவ சமயத்திற்கான அந்த சரியான அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை கூட நிகழ்காலத்தில் இருக்குது. அதுக்குத்தான் நான் சொல்றேன், அறநெறி பாடசாலையை ஆரம்பிச்சிங்க, கொஞ்சம் கூடுதலாக செய்தீங்கண்டா. இப்போ நாங்கள் எங்களை இந்து கலாச்சார திணைக்களத்தின் விகிதாரப்படி 22-25 வீதம் தான் அறநெறிக்கு போறார்கள். ஆனால் பிற மாதங்கள்ல 75% மேலே போறாங்க. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்களை வரவழைப்பதற்கான செயற்திட்டங்களையும் அவர்கள் மேற்கொள்கிறார். அதுக்கு நிச்சயமாக ஆரிய தர்மாதா மட்டுமில்லை, பெற்றோரும் ஒத்துழைக்கிறார்கள். இல்லை, அவர்கள் இவர் படித்தா வேலை கிடைச்சா காணுவன் நினைக்கிறார்கள். சமயத்தை அவர் சன்னியாசியாக போக தேவையில்லை, பிரம்மச்சாரியாக தேவையில்லை. இந்த கொள்கைகள் ரீதியாக சமய கொள்கைகள், சமய பாரம்பரியங்கள், அதை மறக்கக்கூடாது. அறத்தை நாங்கள் கற்க வேண்டுமாக இருந்தால் அது உதவி செய்ய வேண்டும். தியாகங்கள் கொஞ்சம் செய்யத்தான் 100% தியாகம் செய்யல, அது 10% தியாகம் செய்யலாம் தானே. ஒரு எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அவளுக்கு நாங்கள் அழிந்து கொண்டு போயிருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரை எங்களுக்கு என்ன மிஞ்சி இருக்கு, ஒன்றுமே இல்லை. அரசியல் ரீதியாக பிரச்சனை வந்திருக்கிறது, சமய ரீதியான பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை, வெளிநாடுகள் எல்லாரும் ஓடுறார்கள். அந்த சவால்களை நாங்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த கடவுளை நாங்கள் நம்பத்தான் வேண்டும். கடவுளை கும்பிடுங்க, நீங்கள் 5 நிமிஷம் கும்பிடலாம் கடவுளை. இதில் பதியோம், நெஞ்சில் பதியோம், வாயில மட்டும் பதிய. இந்த பெரியோர்கள் மேடைகளே பேசிக்கொண்டிருக்கார்கள். நான் பெரிய மேடை பச்சாரம் இல்லை, அறிவாளியும் இல்லை, சமய பெரியாரும் இல்லை. சைவ சமயத்தை நான் ஒரு 10 வரியிலேயே நான் படிச்சுட்டேன். என்ன செய்ய வேண்டும், எதை காப்பாற்ற வேண்டும், எதை சொல்ல வேண்டும். சில நேரம் கோபம் வரும் எங்களுக்கு, ஆனால் மனவர்த்தம் எங்களுக்கு. அந்த சிந்தனை ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே காணும் எங்களுக்கு. நாங்கள் எங்கோ போயிடுவோம். அதன்படி அதனால் நாங்கள் நிச்சயமாக இந்த ஆலயங்களை நிச்சயமாக அவர்கள் உணர வேண்டும். சிலர் உணர்கிறார்கள். 2 பேர் ஹோமன்னு சொன்னால் 8 பேர் பண்ணலாம் செய்ய வேணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை. அதில் டீச்சர் மாதிரி மேய்க்கணும், அது செய்யணும். அதான் உங்களுக்கு இன்றைய தேவை. ஆலயம் அமைப்பது மட்டுமல்ல, ஆலயங்கள் இருக்குது, நிறைய ஆலயம் இருக்குது. உடைச்சு கட்டுறார்கள், உடைச்சு கோபுரத்தை கட்டுறார்கள், தேரை கட்டுறார்கள். நல்ல விஷயம், நீங்கள் உங்களுக்கு ஆசைப்பட எல்லாம் செய்யுங்கோ. ஆனால் இன்றைய தேவையை நாங்கள் மறந்திருக்கிறோம், சிந்திக்க வேண்டும். அது அந்த வேண்டுகோளாக நான் என் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு சைவ மக்களும் இந்து மக்களும் நாங்கள் என்ன செய்யலாம், இல்லாட்டி ஒன்றும் சொல்லாமல் இருந்தாலே பெரிய நிச்சயமாக எதையும் செய்யாமல் யாருக்கும் பாரமாக இல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயம். அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார்கள். நீ ஏதாவது நான் சரியா குறைவு இருக்கிறார்கள், இளைமறைகாயா கொஞ்சம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிர்ப்பு கூடவா இருக்குது, பெரிய பொறாமை கூடவா இருக்கிறது, ஈகோன்றது தானே எங்களுக்கு, அது கூடவா இருக்கிறது. ஆனால் அதே மற்ற மாதிரி வேலை செய்தால் நாங்கள் எங்கேயோ போயிடுவோம்.
நிச்சயமாக பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சைவ சமயத்தினுடைய நிகழ்கால நிலை என்பது எப்படி இருக்கிறது, நாங்கள் எங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் இப்பொழுதிலிருந்தே இந்த சைவ நெறி அறநெறி என்கின்ற விடயத்தை எப்படி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஆலயத்தினுடைய மகிமை, ஆலயத்தில் இடம்பெறுகின்ற பூசைகளினுடைய மகிமை, நாங்கள் கடைபிடிக்கின்ற அல்லது நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த விரத நெறிமுறைகள் தொடர்பாக அவர்கள் எதிர்காலத்தில் அதை சரியாக கடைபிடிப்பதற்கும் அவர்களுடைய இந்த வாழ்க்கையில் சைவ சமயத்தோடு பின்னி பிணைந்து இந்த கலாச்சாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய பங்களிப்பு என்பது எப்படி இருக்கிறது என்பதை வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு தான் இது மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கிறது. காரணம், நீங்கள் தான் உங்களுடைய குழந்தையை வளர்க்க போகிறீர்கள், அவர்களுக்கு தேவையான பாதையை நீங்கள் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீர்கள். ஐயாவை பற்றி பல விடயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல மன்றங்களில் தலைவராக இருக்கிறீர்கள், பொறுப்பாளராக இருக்கிறீர்கள், அங்கத்தவர்களாக இருக்கிறீர்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த சைவ சமயத்தை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இலங்கையினுடைய வருமானத்திற்கு பெயர் பெற்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இந்த நிறுவனத்திலும் கூட நீங்கள் பணிபுரிந்ததாக கேள்விப்பட்டோம். எப்படி ஒரு பக்கம் சமயம் சைவம் என்று வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பொழுது தொழில் ரீதியான வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும், அதனையும் தக்க வைக்க வேண்டும். இந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் உங்களுடைய பங்கு வரலாற்றில் நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எடுத்து பார்த்தால் ஏர் லங்கா என்ற பெயரிலே ஆரம்ப காலத்திலே அழைக்கப்பட்டது. இதில் எப்படி நீங்கள் இணைந்தீர்கள்? அதனுடைய பயணம் எப்படி இருந்தது? இது நான் வியாபாரத்துக்காக போன விஷயம் இல்லை. இது ஒரு பணி, அதாவது போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸில் எனக்கு எங்கள் மாண்புமிகு பிரேமதாஸ் அவர்கள், நான் சொன்ன மாதிரி நாங்கள் அரசியலான தொடர்பில்லை, அவர்கள் நட்பு ரீதியாக சகோதர ரீதியாக அவரை 15-16 வயசுலேருந்து எங்கள் அப்பா நிறைய பணி செய்திருக்கார். அவருக்கு அரசியல் ரீதியாக அவர் ஒரு நேபராக, அவர் நல்ல ஒரு இளைஞராக அவருக்கு பணி செய்திருக்கிறாரு, உதவி செய்திருக்கிறாரு, நிறைய உதவி பண்ணியிருக்கிறார். அவரே சொல்லுவார், எங்களே எங்கள் அப்பா கேட்பார், ஐயா மாமா ஒச்சர உதவ கழிச்சு மட்டும் முக்குது ஓனி என்று கேட்பார். ಮುನ್ನೂರು ಉಣ್ಣಗಾಡಿಗೆ ಏನನ್ನೇ ಗೆ ಗಾಂಡೋಡದೆ ಇಡಮಕ್ಕೋಣದ ಒಯಾನಿಸಾ ಒಯಾಗಿ ಪ್ರೆಸ್ಸೆಗೆ ஆண்டோட கத்தா மகை மாட்ட வேலை செய்ய போய் கிடைச்சது. அவசரம் அம்மா பூமி சுற்றி அவசியம் கிடைக்க என்ன அதான் சொல்லுவார். ஏன்னா எங்களுக்கு 9 ஆம்பளைகள் இன்னும் நல்லா இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும், தனித்தனி வீடு கட்டணும் ஆசையாக இருக்கும். எங்கள் அப்பாவும் 6 வீட்டில் ஒரே காணியில் தான் ஒரு கொண்டமோனியன் கட்டி கொடுத்தாரு 6 பேருக்கு. அப்போ அது சொன்னால் இல்லை அதெல்லாம் வேணாம், நாங்கள் அவருக்கு நண்பர்கள் முன்னே செய்தார். அப்போ அந்த நேரத்திலே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஏலாங்கா நிறுவனத்திலே அவர் தந்த சந்தர்ப்பம் எனக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தந்தார்கள். அப்போ நான் அங்கே போகும்போது 88ஆம் ஆண்டு கடைசியில் நினைக்கிறேன், 88ஆம் ஆண்டு கடைசி பகுதியிலே ஜனவரிக்கு முதல் தான் எனக்கு கிடைச்சது அது நினைக்கிறேன். அப்போது கிடைச்ச போது நான் போய் பார்த்தேன். அப்போ டிரெக்டராக அவர் கூப்பிட்டு சொன்னார், கேட்டார் என்ன கூப்பிட்டு. நான் போட்டேன், இது பெரிய போஸ்ட்டே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் கொஞ்சம் பழக்கம் இருக்குது, அடிக்கடி பார்ப்போம் போயிட்டு. குறிப்பாக அந்த காலப்பகுதியிலேயே ஒரு தமிழருக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைப்பது என்பதே பெருமையான ஒரு விலை. அது விட பாஸ்கலிங்கம் இருந்தார், அவர் செக்ரட்டரி, நான் சாதாரண ஆள். இருந்தாலும் அவருக்கு இந்த தமிழர்கள் ஒரு இணைப்பு கிடைச்சது. நம்பினார், தமிழர்கள் என்றால் நல்ல நம்பிக்கையானவர்கள், நல்லா வேலை செய்வார்கள் ரெண்டுலாம் லெக்சர் கூட கொடுத்துருக்காரு, மீட்டிங்ல எல்லாம் பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு முறை அவருக்கு 5 லிங்கம், நீங்கள் 5 லிங்கத்தை வச்சு 4 நீ தமிழனுக்கு கூட விற்றுட்டீங்களா, இந்த நாட்டை விற்றுட்டீங்களா, அதிகாரத்தை கொடுத்துட்டீங்களான்னு கூட பேப்பர்ல எல்லாம் வரும். அந்த எதிர்பார்ட்டிகள் கற்றுக்கிற வேலையில் அப்போ சொன்னார், 5 லிங்கம் இல்லை எனக்கு 5 லிங்கமாக நான் 10 லிங்கத்தை எடுப்பேன். ஏன்னா அவங்க வேலை செய்கிறாங்க, நம்பிக்கையாக இருக்கிறாங்க, இரவும் பகல் பார்க்காம வேலை செய்கிறாங்க, அவனுக்கு கொடுத்துருக்கோம் வேலையை, அவங்க நல்லா செய்கிறாங்க வேலையில். எனக்கு லிங்கம் மொய்டின்னு பிரச்சனை இல்லை, எனக்கு வேலை வேணும் என்று சொல்லிட்டு சொல்லுவார். அது எங்களோட அப்பா கொடுத்த அத்திவாரம். அது தமிழர் நல்ல வியாபாரம்லாம் நிறைய தடவை கூட்டிகிட்டு போயிருக்காரு, அது வேறு. அது அப்போ என்ன கூப்பிட்டு சொன்னார், நான் என்ன வேணாமா வார கண்ணாங்கன்னு சொன்னேன். மீட் ஸோ யூல் கெட் யூர் லேட்டர்னு சொன்னார். போனேன். இப்போ நான் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறது, எங்களுக்கு பாஸ் கொடுத்தாங்க, எங்கேயும் போகலாம், எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃப்ளைனில் ஏறி பார்க்கலாம். அப்போ நான் சொன்னேன், சேமன் மாமக்கு கோ இன் சி அண்ட் கம் வித் எனிதிங் we can develop something, or if there is any problem you come and say so many complaints are coming, people have been harassed and all that. So நம்ம போய்ட்டு பார்த்து போனால் இந்தியன் பிரசிடென்ட்ல வருவாங்க, கேரளாலேருந்து வருவாங்க, அவங்கள கவனிக்கிறாங்களே இல்லை. வெள்ளைக்காரனை போய் அச்சா பூச்சான்னு கம் கோதையான்னு சொல்லுவார், அப்படியே இருப்பார். இப்போ நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தேன் கொஞ்ச நாளாக. உடனே ஒன்று சொல்லக்கூடாது தானே. அப்போ திருப்பி போய்ட்டு அவங்க பேசுகிறது, என்ன உங்களுக்கு குறைபாடு, அவங்க முதல்ல போய் கேட்டேன், உங்களுக்கு என்ன குறைபாடு இங்கே இருக்குது. இப்போ நம்ம பேசணும் அவங்கள்ட்ட போயிட்டு. நைட் தான் போகிறது, என்ன நைட் தான் பெரிய யூரோப் ஃப்ளைட்லாம் வரும், ஏர்லி நைட்டும் ஏர்லி மார்னிங் தான் ஃப்ளைட்ஸ் போகிறது வாரது கூடுதலாக. இப்போ பேசிக்கிட்டு இப்போ பார்த்தேன் இந்தியன் பிரச்சனை கவனிக்கிறாங்க இல்லை. சரின்னு போயிட்டு நம்ம சேர்மன்ட்ட சொன்னேன், சம் ப்ராப்ளம் தேர் சார், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இது ஒன்,
and they had come on a transit. They had to wait here for 9 hours. They have been sent to hotel with taking the passport into the hand. என்று சொன்னோன்னே அவர் சொன்னார், என்ன செய்யலாம்னு சொன்னார். நான் சொன்னேன், முதலாவது கோஆர்டினேஷன் இல்லை. அவனுக்கும் கேரளாவில் நாங்கள் பேசல, தமிழில் பேச அவனுக்கு வழங்கும். கேரளாவில் தான் கூட எங்களை இந்த ஃப்ளைட்ஸில் 80% கேரளாவுக்கு தான் வருவாங்க, இங்கே வந்து போவாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படி சொன்னார். நான் சொன்னேன், தமிழ் ஸ்பீக்கிங் கேரளா ஸ்பீக்கிங் பீப்புளை கொஞ்சம் எடுத்தால் நல்லமென்னு சொன்னார். ஸோ சின்ன போர்ட் பேப்பர்னு சொன்னார். 9 பேர் எடுத்தோம் நாங்கள். அப்போ அதையும் பார்த்துக்கிட்டோம், அதையும் பார்த்து அப்படி செய்தோம். பிறகு கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் செய்தோம். போயிட்டு போனால் பிளேனில் தமிழ் பாட்டு இல்லை. அப்போ நான் சொன்னேன், சேமனுக்கு தமிழ் பாட்டு இல்லையே. அப்படியா, எனக்கு சொல்ல இல்லையே. நீங்கள் போர்ட் பேப்பர்னு சொன்னார். ஃபர்ஸ்ட்டாக தமிழ் பாட்டு போட்டாங்க. சரி, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வெளில செய்து பிறகு இன்ஜினியரிங் செக்ஷனுக்கு போனால் ஒருத்தரும் எடுக்கிறாங்களே இல்லை. இன்ஜினியரிங் செக்ஷனில் தமிழால் அந்த எல்டிடி பிரச்சனை இருந்த டைம் தானே எடுக்கிறாங்களே இல்லை. அப்போ அவர் சொன்னார், நான் போய்ட்டு சொன்னேன், நான் போய்ட்டு இது பார்த்து இது கொஞ்சம் பெரிய விஷயம். நான் ஜனாதிபதி சொன்னேன், நீங்கள் எத்தனைக்கு இஷ்யூவில் ஜாப் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க சார், இங்கே ஒருத்தர் எடுக்கிறாங்களே இது கூட. அப்படி எனக்கு தெரியாது. சேமனுக்கு பேசிட்டு சொன்னார், எல்டிடி நீ தமிழர் எல்லாரும் எல்டிடி ஆக்காத. எனக்கு தெரிஞ்ச அளவில் எல்டிடி 3 4 5 விதம் தான் இருக்காங்க எல்டிடி. அப்போ நீ இப்படி செய்தால சும்மா இல்லவன் எல்டிடி ஆகிடுவான். நீ பார்த்து செய்யக்கூடிய எல்லாம் கிளியரன்ஸ் எடுத்துகிட்டு கொடுங்க, வேலையை பார்த்து கொடுங்க. நீங்கள் அது கொஞ்சம் பேரை எடுங்க. அது போயிட்டு செய்து கொஞ்சம் எடுத்தாங்க இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் டைம் 6 இயர்ஸுக்கு பிறகு எடுத்தாங்க. ஒரு பெரிய மாற்றமும் அங்கே நிகழ்வதற்கு ஒரு காரணம். ஆனால் அது எனக்கு நான் எங்கள்ட அவங்க எல்லாம் சிங்கள ஸ்டாஃப் தானே கூட மேஸ்ல தானே வேணும். ஆனால் நாங்களோட பேசுவோம், நான் போய் இதுதான் பிரச்சனை என்று சொன்னோன்னு அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. நாங்களும் இந்த பௌத்த வேலையில் கொஞ்சம் செய்கிறோம் தானே, அந்த கிடைச்சனால நான் போய் பேசினா என்ன கொஞ்சம் அவர் மற்ற மாதிரி பார்க்க மாட்டாங்க. இவரும் ஒரு சிங்களத்தை மதிக்கிறாரு, பௌத்தரை மதிக்கிறாங்க. அது எனக்கு ஒரு கதைக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், சிங்களாக்களோடு நல்லா பேசினா விளங்குவோம். அவங்களுக்கு ஒரு நேரத்தில் கொதி வரும் மொழியை மற்றபடி நல்ல நண்பர்கள். நிச்சயமாக. அப்போ அதுலேயே எனக்கு கொஞ்சம் வேலை செய்யக்கூடியா இருந்து, கமிட்டிக்கு போகக்கூடியா இருந்துச்சு. அடிக்கடி போவேன் போட்டு நைட்டுக்கு போயிட்டு பிறகு நான் இந்த காரில் போனால் அவர் சொன்னார், எவ்வளவு காலம் அங்கே? நான் 4 வருஷம் கிட்ட 4 வருஷம். அந்த நேரத்தில் எனக்கு அந்த சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி, அந்த சேவை மனப்பான்மை இருந்தபடி எனக்கு அதையும். அப்போ அங்கே ஸ்டாஃபில் அவங்களோட பிரச்சனைலாம் சொல்லுவாங்க, வந்து கேன்டீன் பிரச்சனை, பாய்லர் பிரச்சனை, அது எல்லாம் சொல்லுவாங்க. நான் எல்லாம் கொண்டு போட் பேர் போட்டு எல்லாம் செய்து கொடுப்போம். அப்போ நல்ல சந்தோஷம் எங்களுக்கு. அப்போ என்ன நல்லா வரப்போ வந்தோடனே சரி மேட்டேன் மாமன் இந்த காட்டுறன்னு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த உதவி செய்யணுமென்ற ஒரு மனப்பான்மை இருக்கேக்க அவங்களே அதை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க அந்த தமிழ் சிங்கிள் ஒன்று பார்க்க மாட்டாங்க, ஓரளவுக்கு அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ அதால் சேவை செய்யக்கூடிய இருந்தது. அதே மாதிரி அகில இந்து மாமன்றம் மூலமாகவும் எங்களை தலைவர் இருந்தாங்க, பாலசுப்ரமணியா இருந்தார். அந்த கட்டிடமும் மிக கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட கட்டிடம். கைலாச பிள்ளையா இருந்தாங்க, நீலகண்டன் ஐயா இருந்தாங்க, அப்புறம் தவயோராஜா ஐயா தலைவராக இருந்தார். இப்போ திருமதி கைலாச பிள்ளை அம்மா இருக்காங்க. நிறைய பணி பண்ணுறோம். நாங்கள் எங்கள் 6 மாடி கட்டுறது வாடகை கொடுத்து தான் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு வேறு காசு ஒன்றும் வர்றே இல்லை, என்ஜிஓலையும் வராது, வெளியாக்கிலும் வராது. இந்த கட்டிடம் எங்களுக்கு ஒரு காணி கிடைச்சிது, அதில் கட்டின காசுலேயும் தான் இந்த பிரிசனுக்கு கொடுக்குறது, வெளியே ஆட்களுக்கு இந்த இடம்பெயர்வு, யுத்தத்துக்கு பிறகு நிறைய தரம் போயிருக்கோம். அன்றைக்கெல்லாம் நாங்கள் ஒரு 20-25 போயிருக்கிறோம், போய் சாமான் கொடுக்குறது. நிச்சயமாக உண்மையில் சேவையில் எல்லாம் செய்திருக்கிறோம். எங்களை இயலக்கூடிய நான் நிறைய பணி செய்யக்கூடிய ஒரு எனக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சது. அகில இந்து மாமன்றத்தின் நோக்கமும் அதுதான். அதே பணி செய்திருக்கிறோம். ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தினூடாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் ஏதேனும் ஒரு செயல் தான் அந்த மாற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். அதற்கு மிக முக்கியமாக அகில இலங்கை இந்து மாமன்றத்தினூடாக தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இலங்கையில் குறிப்பிட்ட இந்த பல தசாப்தங்களுக்கு ஒரு பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதனுடைய பிரதி தலைவராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சின்னதுரை தனபால் ஐயா அவர்கள். பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம், பல விடயங்கள் உங்களுக்கும் புதுமைகளை ஏற்படுத்தி இருக்கும். இவ்வளவு விடயங்களை கடந்துதான் இவர்கள் பல நிறுவனங்களோடும் அமைப்புகளோடும் குழுக்களோடும், ஏன் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களில் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மத ரீதியான இன ரீதியான பிரச்சனைகளையும் கூட அவர்கள் அந்த காலத்தில் அதை சந்தித்து அதனூடாக எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்று இலங்கையில் சைவ சமயமும் சரி தமிழர்களும் சரி பல மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி அதனூடாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள். இவ்வளவு நேரம் எங்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த கலையகத்தில் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். பயனுள்ள விடயங்களாக இருந்தது. அத்தனைக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு அகில இந்து மாமன்றத்தின் சார்பாகவும் மற்ற சங்கத்தின் சார்பாகவும் உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.